सुब्रह्मण्याष्टकम् अतः श्री सुब्रह्मण्यस्वरावलम्बस्तोत्रम्। हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धु श्री पार्वती शङ्कपङ्कज पद्मबन्धो श्री शालिदेवगणपूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेव सुतदेवगणाधिनाथ देवेन्द्रवन्द्य गुरुपङ्कजमञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। நாராயணனுக்கு 1000 பெயர்கள். சகஸ்ராமம், சகஸ்ரநாமம், லலிதாவுக்கு சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவனுக்கும் சகஸ்ரநாமம் இருக்குது. ருத்ரத்திலலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களுக்கெல்லாம் 1000 சொற்களும் 1000 பொருள் கொண்டது. அதில் அருணகிரி ஒரு 3 பெயர்களை மட்டும் கடவுளுக்கு தேர்ந்தெடுத்தார். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து அப்படின்னு உணர்வென்று அருள்வாய். அந்த 3 சொல்லு அருணகிரி தேர்ந்தெடுத்ததுனால அதுக்கு உள்பொருளை நம்ம பார்த்தோம். பிரம்மமாகவும் உலகமாகவும் ஜீவனாகவும் அவர் இருக்கிறார். பதி பசு பாசம் இந்த 3மே அதில் அடங்குது. இப்போ 3 பேரை நம்ம விரித்து பேசினாலே வேதாந்தம் நிறைவடையுது. அதனால் நமக்கு பிரார்த்தனைக்கு முருகனுக்கு கூப்பிடுன்னா இந்த 3 பேரை நம்ம பயன்படுத்தும். இது ஒரு மந்திரம், அருணகிரி கண்டுபிடிச்ச மந்திரம். எவ்வளோ பேர்கள் இருக்குது. கார்த்திகேயன், சண்முகன். இப்போ கந்தர் அனுபூதியில் 16வது அனுபூதியை பார்க்கிறோம். பேராசை பற்றி அவர் சொல்கிறார். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு பேராசை 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 எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர்பட வேல் எரியும் சூரா சுரலோகத் துரந்தரனே துரந்தரனே பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டோராவினையேன் உழல தகுமோ வீரா முதுசூர்பட வேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. முருகனுக்கு ஒரு பேர் தரார், வீரா. அப்புறம் சூரா அப்படின்னு. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். வீரானா எதற்கும் கலங்காதவன், புறமுதுகிடாதவன், பின்வாங்காதவன், எதற்கும் அஞ்சாதவன், அவனுக்கு வீரன்னு பேர். சூரான்னு சொல்லணும், சூரான்னு சொல்லக்கூடாது. சூரான்னா அரகனாயிடுவான். அதனால் இங்கே தமிழில் ஒரே சூதான் போட்டிருக்கிறாங்க. நாம் படிக்கும்போது சூரா, சௌரியம் உடையவன் சூரன். சௌரியம் அப்படின்னா ஹீரோயிசம். சௌரியம், சூரத்தனம் அப்படின்னா ஹீரோயிசம், முதன்மை நிற்பவன், தைரியமானவன் அப்படின்னு அர்த்தம். வீரன்னா புறமுதுகிடாதவன். அப்படி அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. முருகனை இப்போது நம்ம வீரா,
சூரா அப்படின்னு சொல்லணும். சௌரியம் இருப்பதனால சூரா. ஏன் அப்படி அவர் சொல்கிறார் முருகனுக்குன்னா, அவர் முதுசூர் பட, இங்கே சூர், முதுசூர் மிக பழமையான நீண்ட காலம் வாழ்ந்து தொந்தரவு கொடுக்குறவன், அவன் வர வாங்கினவன், அவனை கொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு அவன் எப்படி சாக போகிறான்? அதனால் முதுசூர் பட, அந்த சூரன் அசுரன் பட அழிந்து போகும்படி வேலெறியும் சௌரா, சூரான்னா ஹீரோ, வேலர், சுரலோக துரந்தரனே. சுரர்கள்னா தேவர்கள், சொர்க்கலோகம், தேவலோகம், இந்திரலோகம்னா சொல்கிறோம். அந்த லோகத்துக்கு அமராவதின்னு ஒரு பட்டணம், அதில் தான் நம்முடைய இந்திரனும் வாழறான். அவங்களுக்கு காப்பாற்றுபவனே, தாங்குபவனே, துரந்தரன்னா தாங்குபவனே, காப்பாற்றுபவனே. இப்படி தேவர்கள்னால் யார்? நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனசு. அது அன்பு, கருணை, தயை, இரக்கம், மன்னிப்பு, இது போன்ற இருக்கக்கூடிய ஒரு சாந்த விருத்தி. இதெல்லாம் தேவர்கள். நமக்குள்ளேயே மனசில் இன்னொன்று இருக்குது, அது அசுர விருத்தி, கோர விருத்தி. அந்த கோர விருத்தியில் இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, வயிற்றெரிச்சல், பேராசை, இதெல்லாம் அந்த மாதிரி விருத்திகள். இது நம்ம ரெண்டு மனசுக்குள்ளே ரெண்டும் போராடுது, ரெண்டு பக்கம் இழுக்குது. அதை சிக்மண்ட் ஃப்ராய்டு எப்படி சொன்னார்? சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது தேவநிலை. அந்த சூப்பர் ஈகோ மேலே இருந்துக்கிட்டு அது செய்யாதே, இது செய்யாதே, அதர்மம், இது அது அப்படின்னு ஒரு பேரண்ட் மாதிரி அது நிற்கிது. பேரண்ட் லெவல் நம்மக்கிட்ட இருக்குது. ஐடுன்னு சொல்லக்கூடிய ஆழ்மனம் காமத்தை கொண்டு போய் கொடுத்து இதை செய், இதை செய், இது செய்யின்னு சொல்லுது. இதை செய்யின்னு அது செய்யாதேங்குது. நடுவில் இருக்கக்கூடிய நடுமனம் இருக்குல்ல, ஈகோ, அது சின்ன பின்னப்படுது. இப்போ தேவர் அசுரர் போராட்டத்தின் நடுவில் இவன் சிக்கிக்கிட்டு இருக்கான். நாமெல்லாம் எங்கேயோ தேவலோகத்தில் சூரர்கள் அடிச்சுக்கிறாங்கல்ல, அவங்க அடித்தா நமக்கு என்ன வந்தது? அது முருகர் அவங்கள காப்பாற்றுறதை பற்றி நமக்கு என்ன? எதுக்கு பூமியில் இருக்கவங்க அதை பற்றி பேசணும்? அவர் முருகருன்றது அருணகிரி சொல்கிறதும் மண்டையிலேயே சூரனும் அசுரனும் இருக்கிறான். சுரர்களும் இருக்கிறாங்க, அசுரர்களும் இருக்கிறாங்க. இந்த சுரா அப்படிங்கிறவன் புலன்களை வென்றவன், அசுரன்னா புலன்களை வெல்லாதவன். அப்போ சுரர்கள் யாருன்னா புலன்களை வென்றவர்கள். இந்திரியங்களை வென்றதுனால இந்திரன்னு பேர். இந்திர பதவி சும்மா கிடைச்சில்ல, இந்திரியங்களை பூமியில் வென்றவன் அவன் இந்திரன். அதனால் அவங்களுடைய தேவர்கள் எல்லாமே இந்திரங்களை வென்றவர்கள்னால அவங்கள சுரர்கள் அப்படிங்கிறோம். வெல்ல முடியாதவங்க இந்திரியத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணுக்கும் காதுக்கும் பார்த்து, யானைக்கு ஒரு ஸ்பரிசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்பரிசத்தாலேயே அது செத்து போகுது. வெளிச்சம் பிடிக்கும் ஈசலுக்கு, அது வெளிச்சத்திலே செத்து போகுது. ஒரு புலனால் செத்து போகுதுங்க. 5 புலனையும் கொடுத்து 5ஐயும் கொடுத்து நம்மளை சாகடிக்கிறேன். 5 முறை சாகிறோம். கண்ணால் சாகிறோம், நாக்கால் சாகிறோம். எவ்வளோ பேர் நாக்கால் செத்து போகிறாங்க, பேசி செத்து போகிறாங்க, சாப்பிட்டு செத்து போகிறாங்க. கொலஸ்ட்ரால் இந்த புலன்களே நமக்கு பெரிய தொல்லை மிகுந்தது. அதை வெற்றி பெறணும்னா தேவர்களோட துணை வேணும். அசுரர்கிட்ட போயிடுச்சோம்னா நம்மளை காப்பாற்றவே முடியாது. இந்த மனம் சின்ன பின்னப்படுது. இதைத்தான் நம்ம தேவாசுர போராட்டம் வரும். இப்போது நாராயணன் என்ன பண்ணுறாரு? இந்த இந்திரியங்களை வென்ற தேவர்களுக்காக அமிர்தம் கொடுக்குறார். ஏன்னா அவங்களை இந்திரத்தை வென்றதே காரணமே இரவா நிலை அடையணுன்றதுக்கு தான். இரவா நிலை இவனுக்கு கொடுத்துட்டா என்ன ஆகும்? அசுரர்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? இரவா நிலையை. ஆமாம். அப்போ அவர் பாரபட்சம் பார்க்குறாரு. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்தாதான் இந்த பார்க்கடலை கடைய முடியும். பார்க்கடலுங்கிறது சாஸ்திரம், வேதம். அதை கடைஞ்சால் அதில் வேதாந்த உபனிஷத்துக்கெல்லாம் கிடைக்கும். அதன் மூலம் தத்துவமசி நீதான் பிரம்மம்னு கிடைக்கும். இதை தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். இவன் வாழை பிடிச்சிக்கிறான், அவன் தலையை பிடிச்சி நல்லா 2 பேரும் கடையிறாங்க வாசிக்க வச்சு. அந்த இடத்துல அமிர்தமாக வருது, என்னென்னோ வருது. இந்த புண்ணியங்கள்லாம் உண்டாகி விருட்சங்கள்லாம் வருது. காமதேனு, அந்த பசு, கற்பக விருட்சம். கற்பகனா என்னென்ன கற்பனையோ அதெல்லாம் உண்மையாயிடும். கற்பனையே உண்மையாகின்றது, அது பேர் கற்பக விருட்சம். காமத்தை தேன் மாதிரி வழங்கிக்கிட்டே இருக்கிறது காமதேனு. தேனுன்னா வழங்குபவன், காமத்தை வழங்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும்.
இது மாதிரியான பொருளெல்லாம் இந்த யோகத்தில் கிடைக்கும். அதெல்லாம் சித்திகள்ங்கிற அஷ்டமா சித்திகள், அதையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அமிர்தமும் கிடைக்கும். அமிர்தம் யாருக்கு கொடுக்கணும்? இப்போ இந்திரியனை வென்றவனுக்கா, இந்திரியத்துக்கு சப்போர்ட் பண்ணவனுக்கா? அவர் கொடுக்குறாரு, இவனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு போனால் அவன் பெரும்பகுதியை பிடிங்க பார்க்குறான். மயக்கி தான் கொடுக்கணும். இப்படி பார்க்கும்போது பெருமாள் என்ன இருந்தாலும் 2 பேரும் முயற்சி பண்ணவங்களுக்கு இப்படி பாகுபாடு பண்ணி இப்படி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்குள்ளே தான் அவர் யாருக்கு கொடுத்துக்கணும் நமக்கு? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு வேதாந்தத்தை கடைஞ்சி தத்துவமசி கண்டுபிடிச்சி குரு மூலம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மேருமலையில் இந்த யோக சித்தியை கிடைச்சிருக்குது. யாருக்கு கொடுக்கணும்? யார் ஒருத்தன் தேவனோ அவனுக்கு கொடுத்தா தானே இவன் மேலே போவான். அசுரங்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? அவன் சாகாவரம் பெற்று நம்மளை இன்னும் இம்சை பண்ணுவான். அப்போது இதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இதைத்தான் இந்த தேவ அசுர போராட்டங்கள். இப்போ முருகன் யாருக்கு சப்போர்ட் பண்ணார்? தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அவனும் உயிரினம் தானே, அவனை ஏன் கொல்லணும்? ஆனால் உயிரினமாக நம்ம பார்க்கக்கூடாது. நம்மள இருக்கக்கூடிய மனதில் இருக்கிற மர போராட்டங்களை தான் அவர் சொல்கிறார். எது வெல்லணும்? இப்போ முருகனை துணைக்கு எடுத்துட்டோம்னா நிச்சயமாக அவனுக்கு நம்முடைய இந்திரியங்களை வெல்லுவதற்கு பலம் தருவான். இந்த இந்திரியங்கள் நமக்கு தெரிகின்ற தொல்லையிலிருந்து காப்பாற்றுவான். இந்திரிய நிக்கிரகம் செய்வான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக இந்த பேராசை என்றது இந்திரியத்தினால் உண்டாகிறதுனால இப்படி இந்திரியம் வென்றவனாக அவர் சொல்கிறார். பேராசை எனும் பிணி அது ஒரு நோய். அதுக்கு ஒரே மருந்து திருப்தி தான். ஒரு டேப்லெட் திருப்தி சாப்பிட்டுட்டோம்னா பேராசைன்ற நோய் போயிடும். ஆனால் அந்த டேப்லெட்டே பேராசையிலேருந்து தான் கிடைக்குது. பேராசைப்பட்டால் தான் ஏதாவது ஒரு பொருள் அடைஞ்சு திருப்தி அடைகிறான். ஆசைக்கே திருப்திக்கு தான் ஆசை. திருப்தி இல்லாதவன் தான் ஆசைப்படுறான். எல்லாத்துலையும் திருப்தி இல்லாமலாம் ஆசை. ஒரு கவிதை எழுதியிருக்கிறோம், அந்த கவிதையில் திருப்தி இல்லையா, மறுபடியும் ஆசை இன்னொன்று எழுதணும் அப்படின்னு. அப்போ அதிருப்தி தான் ஆசைகளை தூண்டி உன்னை செயல்படுத்துது. உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ அதிருப்தியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நீ வேலை செய்வ. முதல்லையே போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு சம்பளம்லாம் கொடுத்துட்டு அவனை திருப்தி படுத்திட்டோம்னா அவனை வேலை வாங்க முடியுமா? வேலைக்காரனுக்கு அவனுக்கு பேசின காசு முதல்ல கொடுத்துட்டோம்னா அவன் நேராக மதுபானத்துக்கு போயிடுவான். அப்புறம் இங்கே ஆளே வர மாட்டான். அப்புறம் ஃபோன் எடுத்தால் பேச மாட்டான். அதிருப்தி தான் ஒருத்தனை வேலை செய்ய வைக்குது. அதுதான் ஒரு என்ஜின், உள்ளேறி என்ஜின். இந்த அதிருப்தி 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 எது கிடைச்சாலும் திருப்தி அடைய முடியாது. இதை விட இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். அவர் விரும்பிய பொருளே கொண்டு போய் அந்த ஆடையை கொடுத்தா கூட அப்படிலாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் அப்படின்பார். இதை விட ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது பேர் அதிசயம்னு பேர். அதிசயம்னா இதை விட நல்லது இருக்குதுன்னு அர்த்தம். அது சமஸ்கிருத சொல்லு. இதை விட இல்லை இதுதான் அப்படின்னா நிரதிசயம். எல்லாத்தையும் நிரதிசயம் பார்க்கக்கூடிய ஒரு மனது இருந்ததுன்னா அது அதிசயப்படாது. அதிசயப்படுதல்னா என்ன? இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், தட்சணை கொடுத்தா கூட ஐயர் ஒரு மாதிரி பார்ப்பார். பற்றிக்கு போகிறோங்க, பரவாயில்ல போதும் 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 அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே போதலைன்னு அர்த்தம். மனது எப்பொழுதுமே அதிருப்தியில் இருக்கிறதுனால அது ஆசை வாய்ப்பட்டே இருக்கு. இந்த ஆசையை திருத்தத்துக்கு திருப்தி தான் மருந்துங்கிறேன். அப்படின்னா திருப்தி உண்டாகிறது இல்லை, திருப்தியாக நீ கண்டுபிடிக்கிறது. நீ எப்பொழுதுமே திருப்தன், திருப்தோகம் அப்படின்னு ஞானத்தினால பெற்ற அந்த திருப்தி, அந்த நிறைவு, அந்த முழுமை, பூரணத்துவம், அது ஒன்று தான் மருந்து. அதனால் அவர் கேட்குறாரு, இந்த பேராசைன்ற நோய்க்கு ஒரு நல்ல மருந்து கூடயா? இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஆசையை, அதிருப்தியிலேருந்து உண்டான ஆசை என்னை துரத்தி துரத்தி வினையில் செய்ய வைக்குது. ஏதாவது காரியத்தில் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை சிந்தித்து பார்க்க கூட முடியல. ஓறுதல்னா சிந்தித்தல். இப்படி சிந்திக்காமல் முன் யோசனை இல்லாமல் மறுபடியும் இந்த வினையில் ஈடுபடுறேனே, ஓரா வினையேன் உழலத்தகுமோ? எனக்கு புத்தியே வராதா? ஒரு ஆசை ஏற்பட்டு திருப்திப்படுவேன், அதை நிறைவேறினா உண்மையிலே அது அதிருப்தி பல மடங்காக அதிகப்படுத்துது. இந்த நெருப்பை நெய்யனால் அணைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், நெய் பத்தாது, சீமனே சேர்த்து விடுன்றான். அது டின்னோட அழிச்சிடும். ஆசை கொண்டு அழிப்பேன்
இந்த ஆசையோடு என்ன ஆசை முடியுது அப்படின்னு சொல்லி முடியாது. அந்த ஆசையில் பல குட்டி போட்டுட்டு தான் அது போகும். அது இது நான் சிந்திக்கவே மாட்டேங்கிறேனே அப்படின்னு ஓரா வினையேன். இந்த சிந்திக்காமலே இந்த வினையேன்னா எப்பொழுது கர்மத்திலே ஈடுபட்டுருக்குனே. சும்மா இருந்து நீங்கள் சொன்ன பிறகு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஓராவி பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராமல் நான் வினையேன் உழந்து கொண்டிருந்தேன். அப்படி உழல் தகுமோ? இந்திரியங்களை வென்று இந்திரர்களுக்கு பதவி கொடுத்தவனே அமராபதி. அமராபதினா இரவா நிலை, அமரர்கள் இருக்கும் இடம். மரணம்னா மரிப்பவர்கள், அமரம்னா மரணமற்றவர்கள். அந்த மரணமற்றவர்கள் வாழ்கின்ற அமராபதிக்கு காவலனாக இருக்கின்ற துரந்தரனே, எனக்கு இதை செய். ஏன்னா அவங்களெல்லாம் அந்த நிலைக்கு போனதே இந்திரியங்களை வென்றதுனால தான், திருப்தி அடைந்ததுனால தான் அப்படின்னு இந்த பாடலில் அவர் சொல்கிறார். பதினேழாவது அனுபூதி. யாம் ஓதிய கல்வியும் என் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இது ஒரு புது சாப்டர். எப்பொழுதும் அந்த அனுபூதி தனித்தனி மாலைகள். அனுபூதி ஒன்று தான், அது நூல் மாதிரி எல்லாவற்றிலும் செல்கிறது. ஒவ்வொரு மணியும் தனி. அந்த சாப்டர் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் போய் படிச்சிங்க, பல கிளாஸ் எல்லாம் தாண்டி தாண்டி படிச்சிங்க, பல வாத்தியாருங்க வந்தாங்க, நிறைய புத்தகத்தெல்லாம் தேடி தேடி லைப்ரரியெல்லாம் போட்டு படிச்சிங்க. எனக்கு அப்படி இல்லை. ஒரே ஒரு குரு தான், ஒரே ஒரு டீச்சிங் தான். எல்லாம் படிச்சுட்டேன், நான் எல்லாம் அறிந்து கொண்டேன் சொல்கிறார். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற நானே கண்டுபிடிக்கிற மாதிரி வேலவர் தந்து விட்டார். முருகனனுக்கு சிந்தனையை தூண்டிவிட்டு உண்மையை கண்டுபிடிக்கும்படி வச்சுட்டார். அப்படி ஒரு பசில் எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பசில் சொன்னார், அந்த பசிலை விடுவித்தேன், நான் விடுபட்டேன். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும். இப்போ கல்வி அறிவுன்னு ரெண்டு சொல்கிறார். கல்வின்னா அறிவு ரெண்டு விதமாக இருக்கும். கலை அறிவு, மெய்யறிவுன்னு. கலை அறிவுங்கிறது நம்ம கலை அறிவியல் கல்லூரியில் கடுக்கிறோம்ல, அதெல்லாம் கலை அறிவு. எல்லா கலையும், வியாபார கலை, கணிதம், வானசாஸ்திரம், உணவியல், உடலியல், அப்புறம் பொருளியல், புவியியல், வானியல், சமுத்திரையியல், என்னென்ன படிக்கலாம். இதெல்லாம் கலை ஞானம், கலை அறிவு. இதெல்லாம் கலைகள். இன்னும் கலைக்குள்ளே கலைகள்லாம் இருக்குது. உடலியல் அப்படின்னு போட்டோம்னா கண்ணியல்னு கண்ணுக்கு மட்டும் ஒருத்தர் இருப்பான், ஆப்தால்மாலஜிஸ்ட். உளவியல் எடுத்துக்கிட்டோம்னா சைக்காலஜிஸ்ட் தான், சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான். சைக்காலஜிஸ்ட் சும்மா வாயில் பேசுவாங்க, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. சைக்காட்ரிஸ்ட்டு வாயால் பேச மாட்டாங்க, 2 மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க, அவங்களுக்கு தான் லைசன்ஸ். இது கலை. கலை கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், பிரிஞ்சுக்கிட்டே போகும், கலையாக போகும். கலைனாலே பிரிவுன்னு அர்த்தம். எல்லா கலைகளும் இருந்தால் சர்வகலா பல்கலைக்கழகம். இந்த கலை அறிவும் நான் பெற்றேன், உலக அறிவையும் பெற்றேன். உலகத்துக்கு காரணமான மெய்ப்பொருளாகிய முருகனையும் அறிந்தேன். அது அறிவுங்கிறார். கல்வியும் பெற்றேன், அறிவும் பெற்றேன். நிறைய பேர் கல்வி பெற்றாங்க, அறிவு பெறுவதில்லை. படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரிலும் உண்டு. படிக்காத மேதைகளும் இருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜ் படிக்கலை, ஆனால் அவருக்கு தெரியாத சரித்திரம் இல்லை, அவருக்கு தெரியாத பூகோளம் இல்லை. இந்தியாவை உள்ளங்கையில் வச்சிருக்கிறார்.
எந்த ஊரில் எது கிடைக்கும், எங்கே தண்ணி பற்றாக்குறது, எங்கே மக்களுக்கு எந்த மாதிரி தொழில் செய்கிறாங்க, எந்த பொருளாதாரம் எங்கேருந்து எங்கே போகணும், அத்தனையும் அவர் அத்துப்படி. எங்கே போய் படித்தார்? அது மாதிரி ஓதாத உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு என் குருநாதராக முருகனே வந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. தாமே அறிந்து கொண்டேன், தாமே பெற வேலவர் தந்ததனால். அப்போ ஓதிய கல்விங்கிறது என்ன? ஒரு கல்வி கலையறிவு, இன்னொன்று மெய்யறிவு. மெய்யறிவுனா என்ன அப்படின்னா, இது மெய்யறிவது ஒரு பொருள் குறித்ததே இல்லை, பொருளின் தன்மையை குறித்தது. ஒரு பொருள் அறிவதுன்னா இது பஞ்சு அப்படின்னு அறிஞ்சுன்னா பொருள் அறிவு. இது செல்லுலோஸு, இது ஃபைபரு, இது டென்சில் ஸ்ட்ரெங்த் கூட இருக்குது. ஃபைபர் லெங்க்த்து அப்படி மில்லிமீட்டரில் பார்க்குறாங்க, ஒரு ஃபைபர் லெங்க்த் அப்படின்னு. லாங் ஃபைபர் ஸ்டேப்பிள், அது ஸ்டேப்பிள் லெங்க்த்துங்கிறாங்க. கம்போடியா காட்டனுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும், இந்தியன் காட்டன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் கம்போடியா காட்டனையும் இந்தியன் காட்டனையும் ஹைப்ரிடைஸ் பண்ணி ரெண்டுத்தை விட நீளமாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம காட்டன் ரிசர்ச் தான் இங்கே கோயம்புத்தூரில். அந்த பஞ்சு நேர்த்தியான துணிகளையும் நல்ல மஸ்லின் துணியும் இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலே அதே மாதிரி சீலைகளெல்லாம் மோதிரத்துக்குள்ளேயே போடுற அளவுக்கு சீலையை மடித்து ஒரு மோதிரத்தில் எடுத்துகிட்டு போயிடலாமா, அவ்வளோ சின்னதாக. நம்ம டிஷ்யூ பேப்பரை விட மெல்லிசாக இருக்கும் போடுறது, மூக்கு துடைக்கிற டிஷ்யூ. அதிசயம் இல்லை? இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 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 பொருள் பற்றிய அறிவு அது கல்விங்கிறார். இந்த பொருளாக இருப்பது எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறார். இது மெய்யறிவு. இது என்னது? பஞ்சு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து செல்லுலோஸால் ஆனது அப்படின்னு. செல்லுலோஸை நீங்கள் படம் வரைஞ்சிங்கனாக்கா அது ஒரு நிறைய ஒரு மாலிக்யூல் மூலக்கூறுகளெல்லாம் சங்கிலி தொடர் மாதிரி இருக்கும். 5000 6000 மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே பொருள் திரும்ப 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 வருது. ஒரு பெரிய முத்து மாலையில் எல்லாம் ஒரே சைஸ் முத்து மாலைன்னு வைங்க, 1000 முத்துகள் 2000 முத்துகள் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய நீண்ட மாலை. அப்படிப்பட்ட ஒரு மாலை தான் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் பொருள் அறிவு. அப்படிலாம் செல்லுலோஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த செல்லுலோஸுகளும் ஒன்றோட ஒன்று பின்னி விழுது. சரி, செல்லுலோஸு சொல்கிறீங்களே, அது எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பஞ்சு செல்லுலோஸ் ஆனது. செல்லுலோஸ் எதனால் ஆகப்பட்டதுன்னா அது கரியால் ஆகப்பட்டது. கரியும் நீர்மப் பொருள்னு சொல்லக்கூடிய வாட்டர், H2O, அதுதான் நீர்மமும் கரியும், கரிமமும் நீர்மமும் சேர்ந்தது. சரி, கரியும் நீர்மமும் எதனால் ஆகினது அப்படி சொல்லும்போது அணுக்களால் ஆனது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சரி, கார்பன் ஹைட்ரஜன் அதனால் ஆனது அப்படின்னு அது அணுத்துகள்களால் ஆனது. இது இப்போ என்னது? பஞ்சுன்னு சொல்லலாம், அணுத்துகள்னு சொல்லலாம் இல்லையா? இது என்னது? அணுத்துகள்கள். அப்படின்னா துகள்கள் பிரிஞ்சுன்னு பிரியாது, ஏன்னா அணுத்துகள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது. ஒட்டப்பட்டதுக்கு கெமிக்கல் பாண்ட், அது ஆற்றல். ஆற்றல் இதெல்லாம் இணைத்து ஒன்றாக வைத்திருக்குது. அந்த ஆற்றல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? துகள் துகளாக போயிடும். நாம் உடம்பும் கூட அணுத்துகள் தான். நாம் எல்லாம் நகரும் துகள்கள், உணரும் துகள்கள். துகள் தான் இது. ஒருவேளை இதில் ஒட்டி பீசின் பாண்டேஜ் இல்லைன்னு வைங்க, துகளுக்கு துகள்லாம் கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்கிற துகள் வேகமாக தும்பிட்டிங்கன்னா உங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க யாரோ குப்பையாக, ரவையை கொட்டின மாதிரி ஆகிடுவாங்க. துகள் தான், தூசி பறக்கும், தும்பிடக்கூடாது. எல்லாம் பொருள் அறிவு. இப்போ நான் எதை தொடுறேன்? அணுவையும் தொடுறேன். பஞ்சு தொடலை, உண்மையாக அணுவை தான் தொடுறேன், மெய்ப்பொருளை தான் தொட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதோடைய தோற்றத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அணுவுடைய ஒரு ஒரு புறத்தோற்றம் தானே மூலக்கூறு, அதனுடைய குவியல் தானே நீண்ட செல்லுலோஸு, செல்லுலோஸுடைய குவியல் தானே பஞ்சு இழைகள், இழைகளோட குவியல் தானே பஞ்சு, அந்த பஞ்சினுடைய குவியல் தானே ஆடை. இப்போ எல்லாமே குவியல் பிரித்தா இந்த குவியலில் ஒன்று ஒன்று நாம ரூபந்தான். உண்மையிலேயே நூல் தான் இது. அயன் பண்ணிட்டு வரேங்கன்னா நூலை தான் தேய்ச்சிட்டு வரேன், துவைச்சிட்டு வரேன்னா நூலை தான் நினைக்கிறேன்னு அர்த்தம்.
மடித்து வைங்கன்னா என்ன அர்த்தம்? நூலை யாருமே. ஆனால் நூலுக்குன்ற பேர் எதுக்கு பொருந்தும்? தனித்தனியாக இருந்தால் தான். அப்போ நூலை நம்ம போட முடியுமா? நூலை ஒன்றோடு ஒன்று கோத்துக்கிறோம், கோத்து இதை மாதிரி ஆடையாக்குறோம். அப்போ ஆடைங்கிறது உண்மையிலேயே நூல் தான். அதனுடைய குவியலுக்கு ஒரு பேர் ஆடைன்னு. குவியலுக்கு ஒரு பேர் கொடுத்தா அது ஒரு பொருள் ஆகிடுமா? குவிச்சு வச்சுருக்கிறாங்க நெற்குவியல், அது குவியலுங்கிறாங்க. குவியலை கொண்டு வானா நெல் தான் கொண்டு வருவீங்க. குவியல்னு ஒரு பொருளே கிடையாது. இது ஒரு பேர். ஆடைங்கிறது ஒரு பேர். அந்த ஆடைக்குள்ளே இன்னொரு பேர் இருக்குது, செலுலோஸ். செலுலோஸுக்குள்ளே அணுன்னு ஒரு பேர் இருக்குது. எல்லாம் பேர்கள் தான். இதெல்லாம் வெறும் பேர் தான். பொருள் ஒன்று தான். ஒரு பொருளுக்கு இத்தனை பேர். பேர்கள் 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 பேர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் தோற்றத்துக்கு தான். தோன்றாமல் ஆதாரமாக இருக்கிற பொருள் ஒன்று இருக்கும் இல்லையா, அணுத்துகள்கள். அவங்க எதனால் ஆனவன்னு கேட்கணும். அவன் எப்பொழுதும் சதா தோன்றி தோன்றி மறைகிறான். ஒவ்வொரு அணுத்துகளும் தோன்றி மறையுது. நல்ல காலம் வேகமாக தோன்றி மறையுது. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸே தோன்றி மறைஞ்சிட்ருக்கு. அது தோன்றி மறையிறத உங்களால் பார்க்க முடியறதில்ல. நம்ம கண் அப்படி இருக்குது. வெறும் தோன்றி மறைந்து பார்க்குற கண்ணு கொடுத்தா என்ன ஆகும்? ஆடையும் போயிடும், நானும் போயிடுவேன். என்னுடைய உடம்பு துகளால் ஆனது தானே. அது தோன்றி மறையும் வேகம் அது வினாடியில் பல கோடி மடங்கு இருக்கிறதுனால நமக்கு தோன்றி மறையிறத பார்க்கறதுக்கு சக்தி ரொம்ப கம்மி. ஒரு வினாடியில் 24 முறையில் ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை விட கம்மியாக போட்டோம்னா சினிமா தொடர்ச்சியாக இருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலே சினிமாங்கிறதுல என்ன, பல துண்டு துண்டு படங்களை வரிசையாக காட்டி மறைக்கிறாங்க. காட்டி மறைக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு ஷட்டர் மூடி தருது. ஒரு லைட் பிரைட்டாக அடிக்குது. ஒரு ஷட்டர் மூடிட்டு ஒரு ஃப்ரேமை திறந்துட்டு ஒரு ஷட்டர் மூடிட்டு அடுத்த ஃப்ரேமை கொடுது. ஒரு பக்கம் ஷட்டர் மூடிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் ஷட்டர் திறங்கும்போது ஒரு ஃப்ரேம் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேம் நகர்றதே தெரியறதில்லை. அப்போ நிறைய ஃப்ரேமை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க. காட்டி மறைக்கிறார். அதை போய் நிஜம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக பாருங்கள். அங்கேருந்து அங்கே போகிறான், இங்கேருந்து இப்போ தண்ணி பத்திரமா ஊற்றுறான் அப்படின்னு. அங்கேங்க ஊற்றுறான், துண்டாக ஊற்றுறான். நம்ம கண்ணுக்கு அது தொடர்ச்சியாக பிளவுபடாமல் எப்பொழுதும் இருப்பதாக நித்தியங்கிற ஒரு உணர்வை தருது. அது அனித்தியம். அனித்தியத்தை நித்தியமாக பார்க்குற புலனை கொடுத்துட்டு இந்த அறிவை கொடுக்கல. அனித்தியத்தை நித்தியமாக பார்க்கின்ற புலனை கொடுத்தார். அது அனித்தியம்னு புரிஞ்சுக்கிற அறிவை கொடுக்கல. அறிவற்றவர்களாக நம்ம அறிவோடு பிறந்து இந்த அறிவு இல்லாமல் அனித்தியத்தை நித்தியம்னு நினைக்கிறோம். அழிவதை அழியாததுன்னு நினைக்கிறோம். மாறாததை மாறுவதை மாறாததுன்னு நினைக்கிறோம். அப்படி இந்த உடம்பு அழிந்து தோன்றி என்னைக்கோ அது டெத்து நாள் அன்னைக்கு தான் அழிதில்லை. இது ஒவ்வொரு வினாடியும் தோன்றி மறையுது. அப்போது இந்த ஆதார பொருளாகிய இந்த பஞ்சோ எந்த பொருளை எடுத்தாலும் கலை அறிவு தோன்றி மறையதுக்கு பின்னாடிங்கிறது மட்டும்தான் அறியுது. தோன்றி மறைகின்ற பொருள் குவியலாக இருக்கும் பொழுது ஒரு பேரை கொடுத்து அணுன்னு பேர் கொடுத்து, அணுவுக்கு இன்னொரு பேரை கொடுத்து மூலக்கூறுனாக்கி, மூலக்கூறுகளுக்கு இன்னொன்று பேர் கொடுத்து பாலிமர்னாக்கி, பாலிமரை கொண்டு போயிட்டு ஃபைபர்னாக்கி, ஃபைபரை கொண்டு போய் இன்னொரு பேரை, எல்லாம் பேர்கள் தான். பொருள் ஒன்று தான். நீ அந்த பெயர்கள் இருக்கிற பொருளை எடுத்து கொடுன்னு சொன்னால் நீ பொருளை தான் கொடுக்கணும், ஆதார பொருளை தான் கொடுக்கணும். பெயர்களெல்லாம் நம்ம மயங்கி போய் அதிலே நாம் மூழ்கி கொண்டு ஆதார பொருளை பார்க்கலை. இவர் சொல்கிறார், அந்த கல்வியும் நான் பெற்றேன். இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது? நாமரூபங்கள் தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எல்லாம் நாமரூபம். அடிப்படையில் எல்லாமே துகள்கள். அந்த துகள்களும் தோன்றி மறைகின்றன. நான் ஒரு கேள்வி கேட்குறேம்மா, ஒரு பொருள் தோன்றுச்சுன்னா எங்கன்னு கேட்பீங்கள்ல, எங்கே எதுலேருந்துன்னு கேட்பீங்கள்ல. இங்கே ஒரு செடி தோன்றுச்சு, எங்கே? இங்கேங்க. எதுலேருந்து? மண்ணிலேருந்து. அப்போ ஒரு பொருள் தோன்றணும்னா அதற்கு ஒரு ஆதாரமான இடமும் வேணும், ஒரு ஆதார பொருளும் வேணும். அந்த பொருள் எல்லாத்துக்குள்ளும் அதில் தான் மறையுது, அதில் தான் வெளிவரணும். ஒரு துகளுக்கு மறைவதற்கு ஒரு பொருள் இன்னொன்றுக்கு இருக்குமா? அப்போது ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது இல்லையா, அது பேர் அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானத்தில் தான் பிரபஞ்சத்தில் இருக்க அணுத்துகள்கள் அனைத்தும் பிறக்கின்றன, அங்கே மறைகின்றன, பிறக்கின்றன. இந்த ஆகாயம்தான், அளவற்ற ஆகாயம் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு அதற்குள்ளே
அனைத்து துகள்களையும் தோற்றி மறைச்சி காட்டி காட்டி மறைக்கிறது. இப்படி காட்டி மறைத்து விளையாடிக்கிட்டு இருக்குது. நாம் அதை காட்டி மறைப்பதுன்னு தெரியாமல் நிலையானதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த அறிவு தான் அறிவுங்கிறார். இது வரைக்கும் நாம ரூபங்களை படித்ததை கல்விங்கிறார். இதெல்லாம் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் மெய்யறிவுங்கிறது நான் அவர்கிட்டேருந்து கற்றுப்பிடிச்சேன். எல்லாமே என்னுடைய தோற்றம் அப்பா. ஆதார பொருள் நான் தான். ஆதார பொருள் அறிவு உணர்வாக நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். அந்த அறிவுணர்விலிருந்து கற்பனையாக துகள்கள் தோன்றுது. என்னுடைய துகள்களெல்லாம் கற்பனைகள். அந்த துகள் என்னிடமே தோன்றி மறையுது. கற்பனைகள் தோன்றி மறையுங்கிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி பாருங்கள். கற்பனை பண்ணி ஏதாவது ஒரு பொருளை பாருங்கள். சங்கு, சக்கரம் தோன்றி மறையுதா? இன்னும் என்னென்ன வேணால் பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி, திராட்சை பழம், சித்தப்பா தோன்றி மறைவார். எங்கே தோன்றினார், எங்கே மறைந்தார்? உங்களிடம் தோன்றி உங்களிடம் மறைகிறார். நீங்கள் யார்? தோற்றமும் மறைவும் இல்லாதவர். அவரும் தோன்றி மறைஞ்சா என்ன ஆகுது? கனவுங்கள் தோன்றி உங்களிடம் மறைகிறது. அப்போ நீங்கள் யார்? நிச்சயமாக தோற்ற மறைவு இல்லாதவராக தான் இருக்க முடியும். உதியா மரியா உணரா மறவா. அடுத்த பாட்டு சொல்ல போகிறார். இங்கே அவர் சொல்கிறார், இந்த மெய் உணர்வை எனக்கு கொடுத்துட்டியா, கல்வியும் கொடுத்த, அறிவையும் கொடுத்த. நான் சிந்திக்கலைன்னு சொன்னார் ஓரா வினயன். அடுத்துல சொல்கிறாரு, எனக்கு சிந்திக்க நீயே வந்து எனக்கு கொடுத்துட்டிய, எனக்கு கல்வியும் கொடுத்தாய், யாம் ஓதிய கல்வியும் நாம் பெற்ற அறிவும் மெய்யறிவும் தாமே தந்ததனால், தாமே பெற வேலவர் தந்ததனால் இந்த பூமேல், இந்த புவியின் மீது மயல் போய். என்ன மயல்? மயக்கம். இது நிலையானதுன்னு நம்பனை பற்றி அது பெரிய மயக்கமா, பிராந்தியா? இட் இஸ் எ இல்யூஷன். இட்ஸ் எ கிரேட் இல்யூஷன். அப்போ இருக்கிறதுல இல்யூஷனிஸ்ட், பெரிய இல்யூஷனிஸ்ட். என்ன இல்யூஷன் பண்ணுறாரு? நிலையற்றதை நிலைன்னு காட்டுறார். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நிலையற்றது. உங்களிடம் தோன்றி துன்பங்கள் நிலையற்றது. இன்பம் அங்கே மட்டும் நிலையானதுன்னு நினச்சக்கூடாது. இன்பம் வரும்போதெல்லாம் நிலையற்றது. இது என்னிடமும் தோன்றி என்னிடம் மறையிறது. அதுக்கு நான் பேர், உலகம் வந்து இன்பம் துன்பம் பேர் வச்சிருக்கிறாங்க. அது நாம ரூபங்கள். நானோ நாம ரூபத்துக்கும் இருக்கின்ற மௌனம். எங்கே சப்தம் வரும்? மௌனத்துலேருந்து தான் சப்தம் வரும். சப்தத்துலேருந்து சப்தம் வருமா? ஏற்கனவே அது சப்தமாக இருக்குது, அது எப்படி உண்டன்னு கொடுக்கும்? மௌனம் தான் சப்தத்தை உண்டாக்கும். அப்போது சப்தம் பிறக்குமிடம் மௌனம், சப்தம் மறையுமிடம் மௌனம். நீ யார்? மௌனம். இதை சொல்லிக் கொடுக்குற மௌன குரு மௌனத்தை உபதேசிக்கிறார். தட்சிணாமூர்த்தி பார்க்கலாம். மௌனத்தை உபதேசிக்கிறார். இந்த சுத்த சைதன்யமாக, வாலறிவனாக, தூய ஞானமாக, பிரஜானமாக இருப்பது அதிஷ்டானம். அதில் பிறக்கின்ற அனைத்து ஜகத்து பொருளும் கற்பனைகள். துகள் கற்பனை, அணுக்கற்பனை, மூலக்கூறு கற்பனை, பாலிமர் கற்பனை, நூல் கற்பனை, ஆடை கற்பனை, எல்லாம் கற்பனை. அப்புறம் இந்த சரீரமும் மனமும் அனைத்தும் கற்பனா, அவருடைய கற்பனை. அதனால் இந்த பூமி மீது, இந்த புவியில் இருக்கின்ற எல்லா அறிவு பொருள்களும், என்னால் அறியப்படும் அனைத்துமே என்னில் தோன்றி மறைபவை. அறிவாகிய நான் மட்டுமே தோற்றமும் மறைவும் அற்றவன். இது எல்லாம் என்னுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த மயல் போய், இந்த புவியில் இருக்கின்ற ஆசைகள் அத்தனையுமே அது மேல் இந்த மயக்கம் எனக்கு தெளிந்து விட்டது. போய் அறம் மெய்ப்புணர்வீர். நீங்களும் என்ன மாதிரி மெய்ப்பை உணர்வீர். ஆதார வஸ்து ஆகிய சண்முகனை, முருகன், குமரன், குகன் என்று சொல்லக்கூடிய
சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா, ஆதார வஸ்து, ஞான சுரூபன், ஞான வேலன், அவனை மெய்ப்பொருள் என்று கண்டுகொள்ளுங்கள். அவன்தான் இந்த உலகமாக தோன்றி கொண்டிருக்கிறான். இந்த மண் தான் பானையாக தோன்றி கொண்டிருக்கிறது. அப்போ பானைக்கு பேர் என்ன? தோற்றம். மண்ணுக்கு பேர் என்ன? தோற்றுவிப்பவன். அவன் தோற்றம் மறைவற்றவன். தோற்றுவிப்பவனும் தோன்றி மறைஞ்சா என்ன ஆகிறது? அது முடியவே முடியாது. அப்போது பானை தோற்றம் என்றால் மண் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. தோற்றத்திலே தான் மண் இருக்குது. இப்போ எங்கேயோ முருகன் இருக்கிறான் இல்லை, தோன்றுகின்றதெல்லாம் அவனே. காணும் இடமெல்லாம் தீண்டினீங்களா? கண்ணன் தான். பார்த்துட்டீங்களா? கண்ணன் தான். பச்சை நிறமெல்லாம் கண்ணன் தான். நெருப்பை தீண்டினீங்களா? தீக்குள் விரல் வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் என்றும் தோன்றுதா? அங்கேயும் இந்த உணர்வும் நீயாக இருக்கிறாய். இப்போ ஒவ்வொரு உணர்விலும் ஆத்மா இருக்குது இல்லையா? ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றும் போது ஆத்மா அதை சூழ்ந்து தானே இருக்குது. அறிபவன் அதில் இருக்கிறான்ல, அறிவன் பின்னாடி வரானா? எங்கே அந்த எண்ணம் அப்படின்னு? எண்ணம் பிறக்கும் இடமே அவன்தான். இப்போ பானை எங்கே பானைன்னு மண்ணு கேட்குமா? கேட்காது. மண்ணுக்கு முன்னாடியே அது இருக்குது. பானைக்கு முன்னாடியே மண் இருக்குது. அதனால் பானை முழுக்க அதான் சூழ்ந்து இருக்குது. இப்போ ஆத்மா முந்தி இருக்குது. இந்த எண்ணங்கள் பிந்தி வந்து மறையும் போதும் அங்கே முந்தி நிற்கிறது. அதான் முந்தி விநாயகனே. முந்தி முந்தி விநாயகனே, எல்லாருக்கும் முந்தி நிற்கிறார். விநாயகன் யார்? இந்த முருகப்பெருமான் தான். அவர் சொல்கிறாரு, இந்த மயல் போய் மெய்ப்புணர்வீர், இந்த முந்தி நிற்கின்ற ஆத்மாவை, உங்களுடைய முருகனை, உங்கள் சொரூபத்தை உணர்வீர். இனிமேல் அதையும் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நாமேல் நடவீர், நாவில் நடங்கள். முருகன் நாமத்தை எப்போ நடனம், நாக்கு நடனம் ஆடட்டும். நடவீர் நடவீர்னா நடனம் செய்வீர், நடனம் செய்வீர். இனிமேல் நாக்க அது நடனம் ஆடட்டும், இந்த மெய் உணர்வில் அது திளைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். நாமேல், நாவானது நாவின் மீது, நாவின் மேல் நடவீர் நடவீர், இந்த பேச்சையே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா. உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா. அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே பயங்கரனே. உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா. அதிகா அனகா அபயாமரா பதிகாவல சூர பயங்கரனே. பேராசையில் வந்து கல்விக்கு போய் மெய்யனோரை கண்டுபிடிச்சு மெய்ப்பொருளாகிய அந்த சண்முகனை, முருகனை, குகனை நான் தூய ஞானம் என்று கண்டுபிடித்தோம், சைதன்யம்னு கண்டுபிடிச்சோம். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதார வஸ்து ஒன்று தான். நகைகளுக்கெல்லாம் ஆதார வஸ்து தங்கம், மரச்சாமன்கள் ஆதார வஸ்து மரம், மட்பாண்டங்களுக்கெல்லாம் ஆதார வஸ்து மண். இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆதார வஸ்து பிரம்மம், கடவுள், சைதன்யம். இங்கே இருக்கிற ஆதார பொருளெல்லாம் ஜடமாக தான் பார்த்தோம். ஜடப்பொருளுக்கு ஆதாரம் ஜடமாக இருக்குது. ஒட்டுமொத்த ஜடத்துக்கும் ஆதாரம் இன்னொரு ஜடன்னு சொன்னால் எப்படி? ஜடத்தினுடைய தன்மை என்ன? தோன்றி மறைவது. அப்போ ஜடப்பொருள்கள் எங்கிருந்து தோன்றும்? ஜடம் ஜடத்திலேருந்து தோன்றுமா? அது எப்படி? சைதன்யத்திலேருந்து எப்படி ஜடம் தோன்றும்? சைதன்யம் ஒரு பொருள், அது அதே தன்மை தான் இருக்கும். தங்கத்திலிருந்து தங்கம் தானே தோன்றுகிறது. அப்போ சைதன்யத்திலேருந்து வர்றது சைதன்யமெல்லாம் இருக்கணும். அறிவிலேருந்து வந்தது அறிவற்ற ஜடமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். லாஜிக்கலாகவே இல்லையே.
நியாயவாதிகள் தர்க்கவாதிகள் வந்து வேதாந்திகிட்ட சண்டை பிடிப்பாங்க. ஜடம் ஜடம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஜடம்னு எதை கண்டீர்? இதோ இங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் யார்? ஜடம்னு சொல்லணும். பொருள் தானே நீங்கள். ஜடத்திலேருந்து அறிவு வந்ததுன்னு தானே பண்ணுறாங்க பொருள் முதல்வாதிகள். 2 வாதம் இருக்குது, கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம். நாத்திகர்கள், மார்க்சிசம் படித்தவர்கள், அவர்கள் வந்து பொருள் முதல்வாதிகள். பொருளிலிருந்து அறிவு வருதுங்கிறாங்க. அறிவிலேருந்து பொருள் வருதையாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம். பொருள்லேருந்து அறிவு வருது, ஜடத்துலேருந்து அறிவு வருதுன்னு சொல்கிறியே, இன்னும் நீ ஜடம்னு சொல்லிக்கணும். நான் சொன்னால் நீ கோச்சுக்குவேன். நீயும் வாயால் சொல்கிற என் அறிவு ஜடம்னு. ஜடம் அறிவுன்னு சொல்லுமா? நான் ஜடம்னு சொல்லுமா? சொல்லும். அப்போ ஜடத்தினுடைய தன்மை உனக்கு தெரியுமா? ஜடம் ஜடம் தான். அது ஜடம் எப்படி அது சொல்லுச்சு? ஜடத்துக்கு எங்கே உணர்வு இருக்குது? அப்போ உணர்வு ஜடத்துலேருந்து எப்படி உண்டாகுச்சு? அதெல்லாம் உண்டாகும். எப்படி உண்டாகும் சொல்கிறேன் கேளு. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. அங்கே எங்கேயாவது சிவப்பு இருக்குதா? வெள்ளையில் சிவப்பு இல்லை, வெத்தலையில் இல்லை, பாக்கில் இல்லை. ஆனால் மூணுந்தி போட்டு மென்னம்னா சிவப்பு வருது இல்லை? அந்த மாதிரி இந்த ஜடப்பொருளெல்லாம் சேர்ந்தா ஒன்று உண்டாகும். வெரி குட். அறிவு அறிவு சேர்க்கிறது யார்? யார்? தானே சேர்ந்துதா? சேர்த்த பொருளெல்லாம் யாருக்காக சேர்ந்தது? இப்போ ஒரு பொருளை சேர்த்துருக்காங்க, சைக்கிளை சேர்த்துட்டாங்க. அது நிறைய ஒரு 200 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. பிரேக் கட்டைங்க, சக்கரம், ஃபோக்ஸு எல்லாம் கழட்டி போட்டிருக்கிறாங்க. ஃபோக்ஸில் இருக்கிற நட்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய பல்சக்கரம், பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பல்சக்கரம், அங்கே ஃப்ரீ வீல் இருக்குது, அதில் கம்பிங்க, பால் பேரிங், இதெல்லாம் பிரித்து போட்டாங்க. 200 பாயிண்ட்ஸ் இப்போ சேர்த்துட்டாங்க. சேர்த்து சைக்கிள் உண்டாயிடுச்சு. அது சீட்டுக்காகவா? சீட்டு சொல்லுது எனக்காக தான் நீங்களாம் சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுமா? சீட்டுக்காகவா சைக்கிள்? பிரேக்குக்காக சைக்கிளா? சக்கரத்துக்காக சைக்கிளா? இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஒருத்தருக்காவது சைக்கிள் பயனா? 200 பேர் அவங்க சொல்கிறாங்க. நீங்களுக்கு அது சைக்கிளாக சேர்ந்தீங்களே, யாருக்காக சேர்ந்தீங்க தெரியலிங்க. பயனாளி ஒருத்தர் இருப்பான்ல. அப்போது இந்த சேர்க்கை தற்கிழமையா பிரிதின் கிழமையா? பிரிதின் கிழமை. தன்னுடைமையா பிரிதின் உடைமையா? எந்த பொருள் சேர்ந்தாலும் அந்த சேர்க்கப்பட்ட பொருள் கிடையாது, அதற்கு வேறானதுக்கு தான் இருக்கும். அதற்கு வேறானதாக இருக்கும். ஜடப்பொருளெல்லாம் சேர்ந்ததுன்னா ஜடப்பொருளுக்குன்னு யாரை சொல்லுவாங்களா? ஜடப்பொருள் எல்லாமே சேர்க்கை தானே. சேர்க்கையற்ற ஒரு ஜடப்பொருளை காட்டுங்க, அது மூல முதற் பொருளாயிடும் இல்லையா? ஜடப்பொருள்னு சொன்னாலே சேர்க்கை. சேர்க்கைன்னா அணுக்களின் சேர்க்கை, துகள்களின் சேர்க்கை, என்னென்னவன சேர்க்கை தான். சேர்த்தால் யாருக்கு பயன்? இந்த வீடெல்லாம் பல பொருளால் சேர்க்கப்பட்டது. ஜன்னலுக்காகவா வீடு? கூரைக்காகவா வீடு? கம்பிகளுக்காக வீடா? சிமெண்ட்டுக்காக வீடா? அதற்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த வந்து எனதுங்கிறான். அப்போ இந்த உடம்பு சேர்க்கை. யாருக்காக இது சேர்க்கப்பட்டது? உள்ளே இருக்கிற உள்ளத்திற்காக. உள்ளமும் சேர்க்கை. யாருக்காக உள்ளம் சேர்க்கப்பட்டிருக்குது? யாரோ ஒரு பயனாளி இருக்கிறான் இல்லையா? அவன் சேர்க்கையானா அப்போ அவனுக்கு ஒரு பயனாளி வேணுமே. அப்போ பயனாளி யார் இருக்க முடியும்? பிரிவும் சேர்க்கையும் இல்லாதவனாக இருக்கணும். பிரிவும் சேர்க்கையும் இல்லாத ஒரு பொருளை காட்டுங்க. நான் தான். எல்லாம் சந்தோஷமாக சொல்லலாம். அந்த பரம்பொருளை தவிர பிரிவும் இல்லை. அவர் சொல்கிறாரு, இப்போ கேளுங்க. உதியா மரியா, அது உதிப்பதும் இல்லை மரிப்பதும் இல்லை. மீதி எல்லாம் ஜடம் என்றால் தோன்றி மறையும். அப்போ உன் அறிவு தோன்றி மறையுதா கேட்குறேன். ஏன்பா ஜடத்துலேருந்து வந்த ஜட முதல்வாதிகளே, ஜடமே இங்கே வா. ஜடங்களெல்லாம் துகள்கள் சேர்க்கப்பட்டதுன்னா யார் பொருட்டு சேர்க்கப்பட்டது? யார் பொருட்டு? கண்ணு சேர்க்கப்பட்டதா இல்லையா? கண்ணில் ரெட்டினா இருக்குது, அதுக்கு மேலே கார்னியா இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே வந்து விட்ரியஸ் ஹியூமர், விட்ரியஸ்
ஃப்ரண்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரெண்டுமே பேர் சொல்லிக்க மறந்து போயிட்டேன். விட்ரியஸ் ஹூமர் அப்படின்னு உள்ள இன்னும் ஒரு தண்ணி இருக்குது, நிரம்பி இருக்குது, இளநீர் மாதிரி கண்ணுக்குள்ளே. அதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருந்தால் தான் நம்ம கண்ணில் எப்படி பூச்சி பறக்கும். அது வெளியே பறக்குன்னு தேடக்கூடாது, கண்ணுக்குள்ளேயே தண்ணியில் மிதக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் அது கரைஞ்சி போயிடும். இவ்வளெல்லாம் ஒரு கண்ணுக்குள்ளே தண்ணியை நிரப்பி, தென்னை என்னும் பொருளுக்குள்ளே தேங்காயும் தண்ணீரும் நிரப்பி, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு பாட்டில், தென்னை இள நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் பேர் இறைவன். இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கிறான். கூட்டி வைத்தவன் அவன், அவன் ஆட்டி வைக்கிறான். இந்த கூட்டி வைக்கலைன்னா இந்த கூட்டு பொருளுக்கு என்ன பயன்? கூட்டு பொருளுக்கே பயனா? அப்போ பயனாளி யார்? அவன் சேர்க்கை இல்லாதவன், பிரிப்பு இல்லாதவன், பிரிவற்றவன். அதுதான் அறிவுங்க. அறிவு ஏதாவது ஒரு சேர்க்கப்பட்ட பொருளா? பிரிஞ்சிடும் இல்லை. ஒருவேளை அறிவு சேர்க்கப்பட்ட பொருள்னா யாருக்காக சேர்ந்தது? அப்புறம் அதுக்கு ஒரு அறிவு தேவைப்படும் இல்லை. இதுதான் மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டாங்க. பொருள் முதல்வாதிகள்னு சொல்கிறவங்க அறிவு ஜீவிகள்ன்ட்டு நாத்திகம் பேசுகிறாங்க. சயின்ஸு கூட அவங்க சயின்ஸ் அவங்களும் சொந்தங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அறிவியல் இயக்கம்னு ஒன்று இருக்குது, அது முழுக்க இவங்க கிட்ட தான் சிக்கிறது. அவங்க கடவுள் நம்பிக்கையை மறுக்கிறது தான் அவங்களோட முதல் வேலை. அறிவியல் இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பூஜாரிகளை கேலி பண்ணுறதும், மந்திரவாதிகளை கேலி பண்ணுறதும், கடவுள் நம்பிக்கையை குலைக்கிறதும் தான் அவங்களுடைய வேலை. அவங்க புக்காக எழுதி தளிக்கிறாங்க. அவங்களுக்கு மலிவான பத்திரிகை வருதெல்லாம் பார்க்குறோம். மீடியாவும் அதை கொஞ்சம் கொள்ளாறோம். அப்போனா நம்மளாம் புத்தியை கடன் விற்றுட்டோமா? சிந்திக்கிற திறமையே போயிடுச்சா? கந்தர் அனுபூதி எவ்வளோ அழகாக சொல்கிறார். சாதாரண எளிய மனிதன் மிகப்பெரிய உயர்ந்த உண்மையை சொல்கிறாரே, விஞ்ஞானிகளால் திணறுகின்ற ஒரு உண்மையை அவர் சொல்கிறாரே, விஞ்ஞானிகள் இதை சிந்திக்கவே முடியாதா? தோன்றி மறைகின்ற தோற்றம் மாத்திரமான, இப்போ அந்த பானை என்ன? தோற்றம் மாத்திரம். பொருள் எது? மண். அப்போ பானை பொருள் ஆகுமா? மண்ணை உளது என்று சொல்லலாம், பானை உளதென்று சொல்லலாம், இளதென்று சொல்லலாம். அப்போ 3 சொல் நமக்கு இருக்குது: உண்மை, இன்மை, பொய், சத்து, அசத்து, சதசத்து. சத்துன்னா இருக்கிறது, அசத்துன்னா இன்மை. இன்மைன்னா இந்த இடத்துல யானை இல்லைன்ற அந்த இன்மை இல்லை, முக்காலத்திலும் எப்பொழுதும் இல்லாதது, எங்கும் எப்பொழுதும் இல்லாதது, அதுதான் இன்மைக்கு பேர். அப்போ இன்மைன்னு ஒரு பொருளை காட்டுன்னா எப்படி? இன்மைன்னு ஒரு பொருளை காட்டுனா இங்கே யானை இல்லைன்னு சொல்லுவோம். யானை இருக்குது, இங்கே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்மைங்கிற வார்த்தை என்ன? அசத்துன்னு என்ன? முற்றின்மை. லாஜிக்கலாக பேசுகிறவங்க அப்படி சொல்கிறாங்க. இன்மையிலே 4 விதமான இன்மை இருக்குதான்: பிராக் அபாவம், பிரத்வம்ச அபாவம், அந்யோன்ய அபாவம், அத்தியந்த அபாவம். இதெல்லாம் லாஜிஷியன்ஸ் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ். இந்த பானை தோன்றுவதற்கு முன் இல்லை, அதனால் இதுக்கு ஒரு முன்னின்மை உண்டு. முன்னின்மை உண்டான் அவங்க சொல்கிறாங்க. இன்மைங்கிறது ஒன்று இருக்குதான். அப்போ இதுக்கு உடைஞ்ச பிறகு பின்னின்மை ஒன்று உண்டு. அப்போ பானை இருக்கும் இடத்துல படம் இருக்கிற இடத்துல குடம் இல்லை, குடம் இருக்கிற படம் இல்லை. அதனால் இங்கே துணி இல்லை, தண்ணீர் இல்லை, ஏன்னா இப்போ நிறைய இல்லைன்னு சொல்லலாம், மண்ணை தவிர. அப்போது அந்யோன்ய அபாவம், இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை அப்படின்ற அந்யோன்ய அபாவம் இருக்குது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், நான் அப்புறம் சொல்லுவேன் அந்யோன்ய அபாவம் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் முற்றின்மை, அத்தியந்த அபாவம், ஆதி அந்தம் இல்லாத நிலை, அத்தியந்த அபாவம். இந்த 4 அபாவங்களையும் சொல்கிறேன். இதுக்கு மேலே அபாவம் ஏதாவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாஸ்திரங்கள் 4000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நியாய சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். கௌதமர், கணாதர், இவங்கெல்லாம் நியாய சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரமும் வைசேஷிக சூத்திரமும் அவங்க எழுதினவங்க. நியாய சூத்திரங்கள்லாம் இப்போ தொலைஞ்சு போச்சு. யோக சூத்திரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, மீதி சூத்திரங்கள்லாம் இல்லை. அது எழுதப்பட்ட பனுவல்களுக்கு வேண்டிய உரைநடைகளெல்லாம் இப்போ இருக்கிறதுனால நம்ம பேசுகிறோம். அவங்க சொல்கிறாங்க அபாவம் விடுறது. இப்போ நான் சொல்கிறது அசத்துங்கிறது அத்தியந்த அபாவம். இப்போ கேட்குறேன், சத்து என்றால் இருப்பது, அசத்தென்றால்
இல்லாதது முற்றிலும். அதுக்கு உதாரணமே கொடுக்க முடியாது. இன்னொன்று இருக்குது, சதசத்து, உளதாய் இலதாய். அப்படின்னா உளதாய்னா தோன்றுச்சு, இலதாய்னா மறைஞ்சிடுச்சு. முற்றின்மையா? இல்லை, உளதாய். அப்போ அந்த பொருளை என்னன்னு சொல்கிறது? உளதுன்னு சொல்ல முடியல, இலதுன்னு சொல்ல முடியல. அந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. இருக்குதே. இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. இருக்குது வேறொரு பொருளினால், இல்லை தனிப்பொருளாக இல்லாததினால். தனிப்பொருளாக இல்லாமல் வேறொரு பொருளின் தயவில் இருக்கிறது. பாரோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அதிஷ்டானம். ஆதார பொருளிலிருந்து இருப்பை கடன் வாங்கி இருக்கிறது. பானை மண்ணிலிடம் கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இப்போ இருக்குது. இப்போ 3 விதமான வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம். உளது, இலது, பொய். உளது, இலது. இந்த பொய்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? உண்மை இருந்தால் தான் பொய் இருக்கும். உண்மை இல்லாமல் ஒரு பொய்யே கிடையாது. ஒரு பொய், அதுக்கு உண்மை இல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொய் சொல்லுங்க. உண்மையினுடைய உணர்வு வடிவம் தான் பொய். அது அப்படி தோன்றுது. உண்மை வேறு மாதிரி தோன்றினா அது பொய்யின் பேரும். தஸ்மின் அதத் புத்தி. அதன் மீது வேறொன்றின் புத்தி. அதன் மீது அதன் புத்தி இருந்ததுன்னா யதார்த்த ஞானம். யதார்த்தம் ததா ஞானம். எந்த பொருளோ அந்த அறிவு இருந்தால் யதார்த்த ஞானம். இது அயதார்த்த ஞானம். பொருள் ஒன்று, புரிந்து கொள்வது ஒன்று. பொருள் ஒன்று, விளங்குவது ஒன்று. 2 பொருளும் ஒன்றாக இருக்கணும். விளங்கும் பொருளும் விளக்கும் பொருளும் ஒன்றாக இருக்கணும். இங்கே மாறுபட்டு இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, கருத்து முதல் பொருள் முதல் என்ற மோதல் இல்லை. இவன் ஜடப்பொருளிலிருந்து அறிவு வருங்கிறான், நம்ம இல்லைங்கிறோம். ஆனால் அறிவு பொருள் எப்படி ஜடமாகும்? அதுவும் ஒரு கேள்வி தானே. அதை நம்ம சொல்லணும்னா நாம் தப்பிக்கவே முடியாது. பேசாமல் ஒத்துக்க வேண்டி வரும். இந்த உலகம் ஜடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அறிவுடா இது. அறிவு. அது எப்படிங்க அறிவு என்று சொல்கிறீங்க? இதுக்கு அறிவு இருக்குதான்? அறிவு இல்லைன்னு நீ சொல்லு. நீ நிரூபி. இதுக்கு அறிவு இல்லைன்னு நீ சொல்லு. இதுக்கு உணர்வு இல்லைன்னு நீ சொல்லு. அதுக்கு உணர்வு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? மரத்துக்கு உணர்வு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உணர்வு நீ மெஷர் பண்ணுவியா? அது மெஷரபிளா? எந்த அலகுக்கு உட்படும்? உங்கள் உணர்வை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் தான் உணர முடியும். அவ்வாறு ஒருவர் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அருணகிரி சொல்கிறார். அவன் உணர்வை அவன் தான் உணர முடியுமே தவிர அது மற்றவங்களுக்கு காட்ட எப்படி முடியும்? என் அன்பை எப்படி நான் காட்ட முடியும்? என் முகத்தில் குறியெல்லாம் தான் பார்க்க முடியும். தான் அன்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை நீங்கள் தான் எப்பொழுதும் பார்க்க முடியும். அது உங்களுக்கு மட்டும்தான் அபரோட்சமாக தெரிகிறது. அவ்வாறு இந்த கருத்து பொருளாகவும் இருக்கும். அது ஜடன் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு கன்வீனியன்ஸுக்காக. ஆனால் உண்மையிலே இது பிரம்மம், அறிவு தான் இது. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு உதாரணம் தரட்டுமா அப்படின்னு கேட்குறான். கூட எதுக்கும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும் இல்லை. அறிவிலிருந்து ஜடம் வரும்னு. டேய், நீ அறிவு தானே, உனக்கு முடி முளைக்குதா? அது ஜடமா என்னன்னு சொல்லு. அறிவுலேருந்து ஜடம் வருது. அறிவு பொருள் தானே இதெல்லாம் உண்டாகுது. இப்போ ஒரு ஜடம் தானா அறிவுடையதாகுமா? ஒரு முட்டை தரேன், கோழி முட்டை. அது பிரபஞ்சத்துலேருந்து தனியாக இருக்குதா இல்லையா? முட்டை ஓடு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பிரித்து வச்சிருக்குது இல்லை? இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஏதாவது ஒன்று முட்டைக்கு ஏதாவது சகாயம் பண்ணுதா? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். முட்டை ஓடுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி போன்ற திரவம் உள்ளே இருக்கிற அறிவு பொருள் ஒன்று இருக்குது. அது கோழியாக மாற்றுது, கோழி குஞ்சா. வெளியே இருந்து யாராவது உதவி செய்தாங்களா? பிளான் ஏதாவது கொடுத்தாங்களா உள்ள? அதனுடைய இந்த கோழி குஞ்சினுடைய உடம்புல இருக்கிற ரோமத்தை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பட்டு போல இருக்குது. அதன் நகங்கள், அதனுடைய மூக்கு, அதனுடைய கண், அதுக்குள்ளே உடம்புக்குள்ளே இதயம், அதுக்குள்ளே குடல், நுரையீரல், அது வயிறு,
அத்தனையும் இந்த 21 நாளில் கட்டமைக்குது. யார் உதவியும் இங்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு ஜடம் செய்திருமா? ஜடம் தானாக அது செய்யுமா? தானாக ஒரு பொருளை குவிக்குமா? இல்லை சார், புயல் அடிச்சுன்னா ஒரு பக்கம் குவியுதுன்னு. எது எப்படி குவிக்குதுன்னு சொல்கிறேன்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்குது, அவ்வளோதான். கட்டுமானம் உண்டாச்சா? இந்த உலகத்தில் தானாக கட்டுமானம் உண்டாகிருக்குதா? இல்லை இல்லையா? இந்த கோழி குஞ்சு 21 நாளில் எண்ணற்ற உறுப்புகளும், அதில் ஒவ்வொரு செல்லும், அதில் இரத்த குழாயில் ரத்தங்கள் அப்படியே பாயிறதும், அது வெளியே வந்தோடனே அது அழகாக சத்தம் போட்டு பேசுகிறதும். ஒரு பொருள் வேஸ்ட் பண்ணிச்சா? அந்த முட்டைக்குள்ளே இருக்க பொருள் எத்தனை கிராமோ, கோழி குஞ்சு அத்தனை கிராம் இருக்கு இல்லையா? அந்த அசம்பிளிக்கு வேண்டிய ஒரு எனர்ஜி மட்டும்தான் அது யூஸ் இருக்கும். ஒரு 250 கேலரி அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பம் மட்டும்தான் அதிலே வந்திருக்கும். அந்த வெப்பம் கூட அம்மா தான் கொடுக்குறா. அது கூட கொடுக்கலாம், என்ன பண்ணுறது? அந்த வெப்பத்தை வைத்துக்கொண்டு அது அந்த தனக்குள்ளேயே அந்த வெப்பத்தை அது பயன்படுத்திச்சுன்னா அதுக்கு சேதாரமாயிடும். வெப்பம் மட்டும் கொடுங்க. தாய் கொடுக்கலன்னு என்ன ஆகும்? சூரியன் கொடுப்பான். ஆதி காலத்தில் இருந்த டைனாசர்ஸ் எல்லாம் தாய் இன்குபேட் பண்ணலை, வெயிலில் தான் கிடந்து. அதில் குறைந்த வெயிலாக இருந்ததுன்னா அது பெண், அதிக வெயிலாக இருந்தால் ஆண். டெம்பரேச்சர் வேரியேஷன்லேயே ஆண் பெண் உண்டாகிடும். மற்றபடி அதில் ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. இதுக்கு சயின்ஸுக்கு போக வேண்டாம். இப்போ நமக்கு வேண்டியது அறிவா பொருளா முதல் இதுதான். இந்த கோழி முட்டையில் இருக்கக்கூடிய கண்ணாடி போன்ற திரவம் கொலன்னு ஒன்றுமே உருவில் கீழே போட்டால் ஆம்லெட்டாக ஓடுது. அது எப்படி கூக்குவாக்குவான்னு கத்திட்டு வெளியே வருது? இந்த பொருளை ஒன்று ஒன்றா கோத்தவன் யார்? ஒவ்வொரு அணுவையும் இங்கே போ அங்கே போன்னு சொன்னது யார்? இந்த சதை பிண்டம் உண்டாகும் பொழுது கூட ஒரு பொருள் அங்கே இருக்கிறது இல்லை, அங்கங்கே நகருது, இடப்பெயர்ச்சி அடையுது. ஒரு பந்து மாதிரியான செல்லாக உண்டாகுது, லட்டு மாதிரி. அந்த லட்டு மேலே அது கனமாக இருக்குது, நிரம்பி இருக்குது. அப்போது யாரோ விரலை வச்சு அமுக்கிற மாதிரி ஒரு பள்ளம் உண்டாகுது. அந்த பள்ளத்தை அப்படியே உள்ளே தள்ளுது. நீங்கள் பலூன் ஊதி ஒரு விரலை உள்ளே விட்டுறீங்களே, அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறீங்களே, அந்த மாதிரி விழுந்த உடனே இந்த பந்து உட்குழி உடைய ஒரு பந்து ஆயிடுது. அப்போ அதுக்கு 2 சுவர் வருது. வெளி சுவர் உள்ளே மடிந்து உள் சுவராகி நடுவில் ஒரு நடுவில் ஒரு இடம் வருது. அப்போ 3 சுவர்களுடைய ஒரு பந்து உண்டாகுது. அது எக்டோடம், மீசோடம், எண்டோடம்ங்கிறோம். இந்த உடம்பு அப்படி தான் இருக்குது. அடிப்படையான அந்த பந்தில் 3 எக்டோடம் தோலாகுது, எண்டோடம் குடலாயிடுது, மீசோடம் எலும்பும் சதையாகுது. அத்தனையும் இந்த 3 லேயர் 3 அடுக்கில் இருக்கக்கூடிய பந்துலேருந்து வருது. அந்த ஓட்டை உள்ளே போச்சே, அதுதான் வாயும் குதமும். இந்த அச்சு சின்ன சின்ன கோழியும், அதுக்கு கீழே இருக்கிற பல்லி, அதுக்கப்புறம் புழு, அதுக்கப்புறம் மீன், அதுலேருந்து ஆரம்பிக்குது மனிதன் வரைக்கும். இந்த அச்சு மாறவே இல்லை. இந்த அச்சின் அடிப்படையில் இந்த கோழி குஞ்சு ஒரு பொருளை கூட வேஸ்ட் பண்ணாமல், மலம் ஏதாவது பார்த்தீங்களா முட்டைக்குள்ளே? இல்லை. வெறும் வேஸ்டேஜாக தான் இருக்குதா? ஏதாவது மிச்சமான தோல் ஏதாவது கிடக்குதா? ஒரு பொருள் இல்லாமல் 100% அத்தனை பொருளும் யார் கொண்டு வந்து அழகாக அங்கங்கே வைத்து அதை வெளியே உலா வச்சாங்க? இது அறிவற்றதா ஜடமா? ஜடத்தன்மை, ஜடத்துவங்கிறது அது கைனட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபிசிக்ஸில் ஜடத்தின் தன்மை சிதறுதல், அறிவின் தன்மை சேர்தல். நேற்று கூட மேக்ஸ்வெல் டீமனை பற்றி பேசினேன். அறிவுடையவன் தான் பிரிப்பான், அறிவற்றது சிதறும், அறிவுதான் சேர்க்கும். இப்போ இந்த பிரபஞ்சத்தை சேர்த்ததும் உடலை சேர்த்ததும், இங்கே இந்த உடல் இன்னும் சேர்ந்துக்கிட்டே தானே இருக்குது, எடை கூடிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அறிவு முதலா பொருள் முதலா? சொல்லு. இது பொருள் முதல்ல வந்தமே அறிவு வருதுன்னா முதல்ல இதை செய்யறதுக்கு அறிவு வேணும்ல. இதுதான் விஞ்ஞானத்தின் மூலமாக நம்ம கடவுளை நிரூபிக்கலாம். அறிவு தான் முதல்னு சொல்லலாம். ஆனால் இந்த அறிவியல் இயக்கம்னு வச்சுக்கிட்டவங்கெல்லாம் விஞ்ஞானத்தை அறிவே கொலை தோண்டி போதிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதிசயம். தமிழ்நாடை யாராவது காப்பாற்றுங்க.
அந்த அறிவு ஆதார பொருள். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, சரி தங்கத்திலேருந்து தங்கமயமாக தான் இருக்குது, துணியிலேருந்து துணிமயமாக இருக்குது, அறிவிலேருந்து அறிவுமயமாக தானே இருக்கணும், இதுக்கு அறிவு இல்லையே அப்படின்னு. இதுக்கு பதில் சொல்லணும். இட்லிக்கு அறிவு இருக்குதா, தோசைக்கு அறிவு இருக்குதா? இல்லை. அது நீ சாப்பிட்டல, உனக்கு அறிவு வந்துடுச்சு இல்லை. அந்த அறிவு எங்கேருந்து வந்திருக்கும்? இட்லிருந்து வருதுன்னு தானே சொல்லணும். அப்போ இட்லிக்கு அறிவு இருந்தால் தானே அறிவும் கொடுக்க முடியும். உன்னுடைய லாஜிக் படி பார்த்தோம்னா ஜடம்னு சொல்கிறது அறிவாக இருந்தால் தானே அது சேர்ந்தாலும் அறிவு வர முடியும். இவங்க சொல்கிறான் வெத்தலை சுண்ணாம்பு இல்லை சிவப்பு இல்லைன்னு. யார் சொன்னாங்க உள்ள சிவப்பு இல்லைன்னு? சிவப்புங்கிறது ஒரு பிக்மெண்ட்டு, அது கெமிக்கல் ரியாக்ஷன் தானாக உண்டாகும். ஏற்கனவே அதுக்கு வேண்டாத ஒரு மெட்டீரியல் அங்கே இருக்குது. இல்லாதது எப்படி வரும்? இல்லாததுலேருந்து எப்படி வரும்? இல்லாதது எது ஒன்றா வரும்னா இங்கே வரட்டும், ஏதாவது இங்கே ஒன்றும் இல்லை. இல்லாதது எது ஒன்றா உண்டாக்கும்னா மாமரத்துலேருந்து மாமரம் தானே வருது. அதுக்கு முன்னாடி மூலமாக ஒன்று இருக்கணும் இல்லை. இப்போ மரத்தின் அறிவு முழுக்க விதையில் இருக்குது இல்லை. அது தானாக வந்துடும்னா எதுக்கு உனக்கு மாவிதை புளி விதையை போட்டு மாமரம் எடுத்துக்கலாமே, வர்றதில்லையே. இந்த கோழி குஞ்சு எப்படி அசகாயமாக, யாருடைய சகாயம் இல்லாமல் அசகாயமாக அது உண்டாக்கி கொள்கிறதோ அதுக்கு அறிவு முதல் இருக்கணும். இப்போ நம்ம கேள்விக்கு பார்ப்போம். இந்த பிரம்மம் ஞான சொரூபம்னா இந்த ஜகத்து அதனுடைய தோற்றம்னு சொன்னால் அது ஏன் அறிவாக இல்லைன்னு? ஏன் இது அறிவு இல்லைங்கிற? தோன்றியது எதுலேருந்து இருக்குதோ அதுதான் அங்கே இருக்குது. இப்போ எடுத்துங்க, மண்ணிலிருந்து தோன்றிய பானை மண்ணாக தான் இருக்குது. இப்போ அறிவிலிருந்து தோன்றிய ஜகத்து அறிவாக தான் இருக்கணும். இப்போ கேட்குறோம், இந்த அறிவு எப்படி ஜடமாச்சு? ஜடன்னு சொல்லவே சொல்லாதீங்க, அறிவாக தான் இருக்கிறது. உதாரணம் தருங்க. உன் கனவை பார். உன் கனவுல ஜடப்பொருள் இருக்குதா? இருக்குது சாமி. ஆகாயம் ஜடப்பொருள் இருக்குதா? முதல்ல ஆகாயம் கனவுல வேணும். தண்ணி இருக்குதா? அடுப்பு இருக்குதா? தோசை மாவு இருக்குதா? தோசைக்கல் இருக்குதா? தோசை சுட்டியா? சாப்பிட்டியா? எல்லாம் இருந்ததில்லை. தோசைக்கல் பிருத்திவி, மண், திடப்பொருள். தோசை மாவு தண்ணி கலந்துருக்குது, அது ஜலம் இருக்குது. தோசைக்கல் கீழே அக்னி, பஞ்சபூதம் இருக்குதுல்ல உன் கனவுல. பஞ்சபூதம் நீ ஜடன்னு சொன்ன. கனவுல உண்டாக்கியவன் யார்? கனவு உலகத்தை உண்டாக்கினவன். ஜடமா அறிவா? அறிவு. அது அறிந்தவன் யார்? அவன் அறிவு. அறிவே ஜடமாயும் சித்தாயும் இருக்குது. அச்சித்தாவும், சித்தான்னா ஜடனே சொல்ல மாட்டான், அச்சித்துன்னு சொல்லுவோம். அறியப்படும் பொருளாகவும் அறிவும் அறிவு. அப்போ ஒரே பிரம்மம் தன்னை ரெண்டாக பிரித்து கொள்கிறது. ஒன்று பிரமாணமாகவும் இன்னொன்று பிரமேயமாகவும். அது பிரமாதாவாக இருக்கிறது. அறிபவனாக இருந்து கொண்டு அறிவாகும் அறியப்படும் பொருளாகவும் தன்னையே பார்த்துக்கிட்டு அது ரமித்து இருக்குது, தன்னிலே ரமித்து இருக்குது. அதனால் பேர் ராமன்னு பேர். அவர் கடவுளுக்கு பேர் ராமன். ராமன்னா தன்னையே அவன் உணர்ந்து தன்னையே ரமித்து கொண்டிருக்கிறான். அதை கண்ணபிரான்னு ஆளிலையில் படுத்துக்கிட்டு தன்னையே ரசிக்கிறார். அவர் காலையை அவர் சூப்பிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு அவரை விட ஆனந்தம் என்ன இருக்குது? அது பிரபஞ்சமே லயமாகி போச்சு. பிரளயம், எங்கே பார்த்தாலும் தண்ணி, அதில் ஒரு ஆளிலை, அதில் கண்ணன், அவர் மட்டும் இருக்கார். அந்த ஆனந்த ராமன், ஆத்மாராமன், ஆத்மரதி. ஆத்மரதினா தன்னையே, ஆத்மானா தான், தன்னையே ரசித்து அணர்ந்து கொண்டிருக்கிறவன் அப்படின்ற ஒன்று. கனவுல பாருங்க, அவன் ரெண்டாக பிரிந்து அறிகின்ற பொருளாகவும் அறிவாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். இப்போது என் கனவில் இருக்கக்கூடிய 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. 5 பேரில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன். 4 பேர் மற்றவங்க நான். என்னுடைய அறிவு யார்? இது கனவு காண்பனுடைய அறிவு. மீதி 4 பேருடைய அறிவு யார்? கனவு காண்புடைய. ஒரே அறிவு பல அறிவுகளாக மாறி அதுவே உடம்பாகவும் உலகமாகவும் அறியப்படும் பொருளாக மாறுது. இங்கே எங்கே ஜடம் இருக்குது? எல்லாம் சைதன்யம் தான். சைதன்யத்தை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் இந்த ஜகத்து. இந்த ஜகத்து அறிவற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ அறிவதுன்னு சொல்வது காரணம், நீ உன்னை ஜடம் நினச்சிக்கிட்ட. நீ ஜடப்பொருளாக இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நீ உன்ன பொருளை பார்த்து ஜடம்னு சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கான்செப்டே தப்பு. இங்கே எல்லாமே சின்மயம், சைதன்ய ரூபம்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான்
கண்ணன் போன்றவங்கெல்லாம் அவங்க பாட்டை அப்படி எழுதியிருக்கிறாங்க. அவங்க காணும் இடம் எல்லாம் அவரை பார்க்குறான், பிரம்மம் ரூபமாக பார்க்குறான், எல்லாம் அவருடைய தோற்றங்கள்னு பார்க்குறான், மெய் மறந்து போகிறான். இவ்வாறு கருத்து முதலுக்கும் பொருள் முதலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தோம். இப்போ நம்ம கருத்து முதல் வாதம்னு கூட நம்ம சொல்லலை. கருத்திற்கும் கருத்தாக இருக்கிற கருத்தற்றது, கருதுவது கருதினால்தானே கருத்து. கருதுவதற்கு முன்னாடி ஒன்று இருக்குதே, அதை கருத்துன்னு சொல்ல முடியுமா? கருத்துகள் பல, கருதுவன் பல இல்லையே. அப்போ அவனை கருத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? இங்கே அறிவு முதல்வாதம் கருத்து முதல்வாதம்லாம் சொல்லக்கூடாது. சைதன்ய முதல்வாதம், பிரம்ம முதல்வாதம். சரி, தோன்றியது என்னன்னா அவரே தான் தோன்றினார். அப்போ ரெண்டாவது இல்லை. ரெண்டாவது இல்லை என்னன்னு அர்த்தம்? இருப்பது ஒன்று தான், இரண்டற்ற அத்வைதம். அந்த அத்விதீய ஞானப்பொருள் அது பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை. ஏனென்றால் ஒரு பொருள் தோன்றி மறையுதுன்னு வைங்க, இந்த பொருள் தோன்றி மறைந்தது. இந்த பொருள் அறிவு இருந்ததுன்னா என்ன சொல்லும்? நான் தோன்றி மறைபவன் சொல்லணும்ல. ஒரு பொருள் தோன்றி மறைகின்ற பொருள் நான் தோன்றி மறைபவன் சொல்லுமா? இது ஒரு கேள்வி, ஆச்சரியமாக இருக்குதுல்ல. தோன்றி மறைகின்ற ஒரு பொருள் நான் தோன்றி மறைபவன் என்று அதுவே சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தோன்றும் போது அது இருக்கணும். தோன்றதுக்கு முன்னாடி இருந்தால்தான் நான் தோன்றியதை அது அறியும். நான் மறைந்தவன்னு சொன்னேன்னா மறைந்த பிறகு மறைவை பார்க்குறவன் இருக்கணும். அப்போது தோன்றுகின்ற மறைகின்ற பொருள், தோன்று மறைகின்ற பொருள் நான் தோன்றி மறைபவன்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணம், தோன்றுவதற்கு முன்னாடி தோற்றத்தை பார்க்கிறவன் வேணும், மறைந்த பிறகு மறைந்ததை பார்க்கிறவன் வேணும். அவன் தோற்றத்திலும் இருக்கணும், தோற்றத்துக்கு முன்னும் இருக்கணும், மறைவிலும் இருக்கணும், மறைவுக்கு பின்னும் இருக்கணும். அவன் தோற்ற மறைவு இல்லாதவன். அவன் தான் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமே தவிர தோன்றி மறைகிறது சொல்ல முடியாது. நீங்கள் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்தே நீங்கள் தோற்ற மறைவன் அற்றவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணங்கள்லாம் தோன்றி மறைவது. உங்கள் சரீரத்தில் இருக்க பொருளெல்லாம் துகள்கள் தோன்றி தோன்றி மறைபவை. உங்களுடைய எண்ணங்கள் தோன்றுது. இந்த சரீரமும் பாருங்கள், எதுலாம் தோன்றி எத்தனை ஏதோ புதுசாக வந்துருக்குதுங்க. மச்சம் நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கி வந்துருக்குது. எத்தனையோ புதுசாக வருது, எவ்வளோ பழசாக போகுது. இந்த உடம்புல ஒரு 90 நாளைக்கு ஒரு முறை பல பொருள்கள் போயிடுது. 7 வருஷத்தில் மொத்தமாக மாறிவிடணுங்கிறாங்க. இந்த அணு கொள்கை சொல்கிறாங்க. இந்த மூளை கூட அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் மூளையில் இருக்கிற பொருள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. பொருள் அழிகிறது, பொருள் புதுதாக சாப்பாட்டில் உள்ளே சேர்ந்துக்குது. யாரோ ஒருத்தன் பிடிச்சி அசம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் மூளை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சொல்கிறார், இந்த கத்தி 3000 வருஷங்க இருக்குதுங்க. அப்படிங்களா? என்ன, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கைப்பிடியை தான் மாற்றினாங்க. அப்புறம் நேற்று எங்கள் தாத்தா அது கத்தியை மாற்றிட்டார். இது 3000 வருஷம் பழசு. இப்படி தான் அந்த உடம்பு சொல்கிறோம். யாரோ ஒருத்தன் தோற்றத்தை மறையும் பார்க்குறான் இல்லையா, அவன் தோற்ற மறைவற்றவன். அந்த கடவுள் நீதான் கடவுள்னு சொல்லி அவரை சொல்லாதீங்க. நான் தான் உதியா மரியா. அவன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. அவன் எப்பொழுதும் சைதன்யமாக விழித்து கொண்டிருக்கிறான். அலுப்த திருக்கு. லிப்தம்னா கண் சிமிட்டுதல், அலுப்தம்னா சிமிட்டாதது. அவன் திருக்கு, அவன் எப்பவும் விழித்து கொண்டே இருக்கிறான். அவன் கண் மூடியதே இல்லை. அதனால் அவன் மீனாட்சி. மீன் கண் இப்போ மூடி தருகிறதில்லை. இப்போ மீனாட்சிங்கிறவ அலுப்த திருக்கு, அவள் ஞானஸ்வரூபமானவள்னு அர்த்தம். விசாலாட்சி, அவள் எதுவும் சுருக்கி பார்க்குறவில்லை. 360 டிகிரி எல்லாத்தையும் பார்க்குற. விசால அக்ஷி, அக்ஷினா கண். மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, எல்லா மேலும் அன்பை காட்டுகிறவள் இந்த ஆத்மா. காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி. அட்சத்தை வச்சு சொல்கிறேன். அது என்ன ஆத்மா எப்பொழுதும் ஞானஸ்வரூபமாக அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் உதியா மரியா, உணரா மறவா. அது உணர்வதும் இல்லை, உணர்ந்த மறப்பதும் இல்லை. எப்பவும் அறிவுமாக தான் இருக்குது. அது அறிவாகவும் இருக்குது, உணர்வாகவும் இருக்குது. உதியா மரியாங்கிறது அறிவை சொல்கிறார்.
உணரா மறவாங்கிறதுல உணர்வை சொல்கிறார். ஆனால் எங்கிட்ட உணர்வும் மறவும் இருக்குதே, உதித்தலும் இருத்தல் இருக்குதே. உதித்தலும் மறத்தலுமாக தோன்றி கொண்டிருப்பதெல்லாம் சிருஷ்டியில் இருக்கின்ற ஜகத்து, அது மித்யா அப்படின்னு பேசுவோம். இன்னொரு காலத்தில் மித்யா பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி டாப்பிக்கு நம்முடைய ஆத்மா, நான். அனைவருமே சொல்கிறேன், தயவுசெய்து நம்புங்க. நீங்கள் இனிமேல் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. அர்ச்சனை பண்ணுறம்போது கோயிலில் போய் டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்க. யாருக்கு சொன்னீங்க? இந்த ஊத்த சரீரத்துக்கு சொல்கிறீங்க. இதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இதுக்கு ஒரு திருநாமத்தை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி இதை காப்பாற்ற பார்க்குறோம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அவர் இறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்கே யார் இறந்தோம்? யார் இல்லாமல் போனோம்? எதற்காக வருந்துகிறாய் அர்ஜுனா? நீ மேனியை கொல்வேன்னு பயப்படுறியா? நீ கொல்லாவிட்டாலும் அது வடிந்தே தீரும் ஒரு நாள். மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று என்ற. நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். இதுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் டெத்தும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடும் போதில் சிரிப்பாக வருது. எப்படா நீ பிறந்த? பிறவாதவனுக்கு பிறந்த நாள், இறவாதவனுக்கு இறந்த நாள். எல்லாம் இந்த சரீரத்துக்கு. உணரா மறவா, அப்போ தோன்றி மறைகின்ற உணர்வு அல்ல. அப்படிப்பட்டதை விதிமால் அறியா. விதினா பிரம்மம், பிரம்மன், 4 தலை பிரம்மன், வேதநாயகன், கமலநாயகன், கமலாசனம், விதி. அவன் தான் விதினா அறிபவன், வேதத்துக்கு காரணம். விதினா வேதம்னு அர்த்தம். மால்னாக்கா திருமால், விஷ்ணு. இவங்க 2 பேரும் அறியாதவன். அதனால் சிவன் நினச்சக்கூடாது. இது பிரம்மம். விதிமால் அறியா விமலன் புதல்வா. விமலன்னா மலமற்றவன், அப்பழுக்கற்றவன். நிரஞ்சனம், அஞ்சனம்னா அழுக்கு, கருமை. நிரஞ்சனம்னா ஒரு துளி, ஒரு மறு கூட இல்லை. கோதற்ற அமுது, ஒரு ஸ்பெக்கிள் கூட கிடையாது. அவ்வளோ தூய்மையான ஞானம். அப்படிப்பட்டதை விதிமால் அறிவதில்லை. இதுக்கு தான் அந்த புராண கதையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த சிவபெருமான் வந்தார், அவருடைய அடிமுடியை பார்க்க முடியாமல் முடிஞ்சாங்கன்னு. அடி முடியாமன்னா அவர் பிரமேயம் இல்லை, ஒரு காணும் பொருள் இல்லை. அவர் காண்பவனாக உங்ககிட்டே இருக்கிறாரு. காண்பவனாக உங்ககிட்ட இருக்கிற வெளியே தேடினா எப்படி? நான் ஆத்மாவை பார்ப்பேன் அப்படின்னா பார்க்கறது உங்ககிட்ட ஒருத்தர் இருக்கணும் இல்லை? அவன் யார்? இப்போ ஆத்மானா சுண்டல் மாதிரியா? அது பார்க்கறதுக்கும் அது சமைக்கிறதுக்கும். நீ பார்க்குறவன் நீ தாண்டா. அப்போ விதி மாலும், விதி இருக்கின்ற இந்த விதிநாயகன் ஆகிய பிரம்மனும் மாலும் ஆத்மாவை தான் தேடிட்டு இருக்கிறாங்க, வெளியே தேடுறாங்க. பார்க்கிறவன் தாண்டா அங்கே நிற்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேன உபநிஷத்தில் ஒரு கதை வருது இல்லை? யட்சனாக இந்த சுந்தரமூர்த்தி வருவார். அது அப்படி அறியாதவர்கள். இப்போ பிரம்மனுக்கும் தெரியல, திருமாலுக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள்லாம் யார் அப்போ? அப்படிப்பட்ட விமலன், அப்பழுக்கப்பட்ட நிரஞ்சனமான வஸ்துவாகிய தூய சைதன்யத்தின் புதல்வனே. முருகனா அப்படி சொல்கிறார், சிவன் மகனே அப்படின்னு. அதிகா, அமரா, அனகா, அபயா, அமரா, அமராபதி, காவல சூரபயங்கரனே. சரி, அதிகா என்றால் ஏதாவது கொண்டு வந்து அப்படின்னா முருகன் கொஞ்சம் அதிகம்தான். இவ்வளோ பெருசு இருப்பாரா சார்னா அதுவும் அதிகம்தான். அப்பா மேலே எவ்வளோ ஆசை? இவ்வளோ. தம்பி சொல்லுவான் இவ்வளோப்பா, இவன் சொல்ல எனக்கு இவ்வளோப்பா. கை இவ்வளோ தான் போகும், அதுக்கு மேலே அதிகம் இருக்க முடியும். முருகனுக்கு மேலே அதிகம் ஒன்றும் கிடையாது. அவன் தான் அதிகம். அவனுக்கு மேலே ஒருத்தன் அதிகம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ குழந்தை சொல்லும், நீ எதை சொல்கிறியோ அதுக்கு அதிகம், முடிஞ்சு போச்சு. அது பொட்டப்புள்ள சொல்லும், பையன் முடிப்பான். தங்கச்சி சொல்வா இவ்வளோ, அப்பா அவன் எவ்வளோ சொல்கிறானோ அதில் ஒன்று கூட்டிக்குங்கப்பா. அதிகா, அப்பாவனுடைய அன்பு அதிகம், அது அளவே கிடையாது. முருகன் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றவன் தான் அதிகா. அனகா,
அகன்னா பாவம், அனகம்னா பாபமற்றவன், அப்படின்னா புண்ணியமற்றவன் அர்த்தம். பாப புண்ணியங்கிறது கர்மத்தினால் உண்டானது. நீ கர்மம் இல்லாதவன். அகர்த்தா அபோக்தா, அகர்த்தா அபோக்தாவாக இருப்பதனால அவருக்கு இப்போ நேரம் கருதி நம்ம அதை சுருக்கமாக பேசுவோம். இன்னும் நான் அந்த 51 பாட்டு இருக்கு இல்லையா, அப்போல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ அவன் பேர் அனகா, பாபமற்றவனே. அபயா, பயமற்றவன். ஏன் பயம்னா அவன் தான் இருக்கிறான், அவனை தவிர ஒன்றும் இல்லை. இந்த ஜகத்து இருக்குதே அப்படின்னா அது ஜகத்து அவனே அவங்ககிட்டே மறைகிட ஒரு பொருள். அவன் எதுக்கு பயப்பட போகிறான்? கனவு எப்படி உங்ககிட்ட தோன்றி மறைந்தாலும் கனவை பற்றி நீங்கள் பயப்படுறது இல்லை. கனவுல தான் பயப்படுறீங்க. கனவு கண்டு பிறகு சொல்லி பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. இப்போ தன்னிடம் தோன்றி மறைகிறதுனால ரெண்டாவது ஒரு பொருள் இல்லாதனால, அப்படி இருந்தால் அது பொருள் அல்ல, அது வெறும் தோற்றம் மாத்திரம், இரண்டாவது அற்ற அத்வைத ஸ்வரூபமாக இருக்கலாம். பயத்துக்கு ஒன்றுமே இல்லை. துவைதம் பய ஹேது அப்படின்னு சொல்லலாம். இரண்டு இருந்தால் பயம் வரும், ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஒன்று தான் இருக்கணும் இங்கே. இன்னொன்று வந்துடுதுன்னா அமைதி போச்சு, பயம் வந்துடும். ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை அப்படி சொல்லணும். அப்போ ஒன்று இருக்கிறான், வேறொன்று இல்லாதனால அவன் அபயம். மோட்சத்துக்கு பேர் அபயம்னு பேர். நீங்கள் மோட்சம் அடைந்து விட்டீர்கள், ஞானம் பெற்றேன், நான் முக்தியில் இருக்கிறேன்னா நீங்கள் எப்படின்னு அபயம். நீங்கள் உங்களை கண்டு பயப்பட மாட்டீங்க, உங்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. இப்போ சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க? அபயம் ததாமி சர்வேபியக பூதேபியக தேவேபியக அபயம் ததாமி. ததாமின்னு தருகிறேன். என்னை குறித்து தேவர்களே பயப்பட வேண்டாம், மனிதர்களே பயப்பட வேண்டாம், உயிரினங்களே பயப்பட வேண்டாம். நான் பரமஹம்சன், என்னை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம், நான் அபயம். அதனால் அவர் எல்லா கோயில்லையும் கடவுளை பயப்படுவாங்க, கண்ணை குத்திடுவாங்க. எல்லா மதத்தோரும் சொல்கிறாங்க இறையச்சம் கொள் அப்படின்னு. ஆட்டோ ரிக்ஷாலாம் பின்னால் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க யாருன்னு. இந்த இறையச்சம்ன்றவனே ஒரு குரூப்பே இருக்குது, பெரும் குரூப் உலகத்தில், 2 குரூப். ஆனால் யாம் இருக்க பயமேன் முருகர் சொல்கிறார். பயப்படக்கூடாத பொருள், பயப்படக்கூடாத ஒரு பொருள் இருக்குதுன்னா அது கடவுள் தான். அவர் மீது இருக்கிறதெல்லாம் பயப்பட வேண்டியது தான். பயப்படக்கூடாத ஒரு பொருள் மீது பயப்படுறாங்க அஞ்ஞானிகள். என்ன செய்வது? அப்படி இருக்கும்போது அவர் பேர் அபயா. அமரா, அமரானா பிறக்காதவன், அதனால இறக்காதவன். அப்போ ஏன் பிறக்காதவன் சொல்லியிருக்கலாம்? சொல்லக்கூடாது. பிறக்காதவன்னா அது சரியில்லை. அமரானா எப்பவும் இருப்பவன் அர்த்தம். அப்போ பிறக்க மாட்டான்ல. அப்போ அமராங்கிற சொல்லு பெஸ்ட்டா இல்லை பிறவாங்கிறது பெஸ்ட்டா? அமரா தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இருக்கணும், நம்ம பிறக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சாமி என்னை மறுபடியும் பிறக்க வச்சிடாதீங்க, சரி இதோட க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி செய்திடாதீங்க சாமி, உடம்பு எனக்கு வேண்டாம், நான் இருக்கணும். அப்போ நம்ம அமர நிலை தான் நமக்கு வேணுமே தவிர இந்த அஜம்னு சொல்லக்கூடிய பிறவா நிலை நமக்கு வேண்டியதில்லை. பிறவா நிலைங்கிறது நாம் இல்லாமல் போய்டுங்கிற பயத்தை கொடுக்கும். அமரான்னா நாம் இருப்போம், மறிக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? சரீரம் இல்லாமல் இருப்போம். சரி, அமரா. இங்கே அமராபதி, அவர்களுக்கு பதியாகிய காவல, அந்த அமரர்களுக்கு பதி என்று சொல்லக்கூடிய உலகத்தை காக்கின்ற காவல. நீ சூர பயங்கரன், ஒரு ஹீரோ, தலைவன், போர் தலைவனாகவும் இருக்கிற சூரன்னு எடுத்துக்கலாம். சூரர்களுக்கு பயம் தருபவனே. இங்கே பயங்கரனேன்னா யாரெல்லாம் இந்த தீங்கு செய்கிறாளோ அதர்மைகள், அவங்களுக்கு பயம். இதை என்ன சொல்லுவாங்க? துஷ்டஜன மர்தனன், துஷ்ட ஜனங்களுக்கு பயங்கரன் அப்படின்னு பேர். இவன் அபயன்னு சொன்னார், ஆனால் துஷ்ட ஜனங்களுக்கு அவன் பயம், அவன் மனசாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். சூர பயங்கரனே, இவ்வீரனே
உன்னை கண்டு நடுநடுங்குகிறார்களே அப்படின்னு அர்த்தம். இந்த பயங்கரன் அப்படிங்கிறது நம்ம தயவு செய்து காளி மாதிரியோ மிரட்டுறவராகோ வேலை வச்சு கண்ணை குத்துன்னு நினச்சிக்காதீங்க. பயங்கரன்னா அவருக்கு பயந்து தான் காற்று வீசுது, அவருக்கு பயந்து தான் தண்ணி கொதிக்குது, அவருக்கு பயந்து தான் சூரியன் கிழக்குலேருந்து மரத்துலேருந்து தவறாமல் வரார், தவறாமல் போகிறார், சொல்லி வச்ச மாதிரி வரார். இந்த பிரபஞ்சம் அவருக்கு பயந்து தான் எல்லா காரியத்தையும் செய்யுது, இந்த சரீரத்திலேருந்து அனைத்தும். அதனால் அவர் பயங்கரன். அவர் இல்லைன்னா தாறுமாறாக போயிடும். கட்டி ஆள்பவர். கட்டி ஆள்வதுனா அவர் பேர் என்ன? ஈஸ்வரன், இறைவன். இறைவன்னா கட்டி ஆள்பவன். கடவுள்னா கடந்தும் உள்ளும் இருப்பவன். அப்படி புரிஞ்சுக்கணும். கடவுளை பிரம்மம்னும் இறைவனை ஈஸ்வரன்னு வச்சுக்கணும். இந்த சொல் ரெண்டுமே கலந்து பேசுகிறோம், நம்ம புரிஞ்சுக்கணும். மறுபடியும் இந்த பாட்டை பார்ப்போம். உதியா மரியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூரபயங்கரனே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.